versus State of Kerala. Public Prosecutor versus State of Kerala, 1990, Volume 4 SEC, page number 191. இந்த கேஸ்ல சொல்றாங்க, assistant public prosecutors are members of regular government service having their separate cadre, whereas public prosecutors and additional public prosecutors are appointed on contract basis for a fixed period, and thus their posts are tenure post. Hence, state government is not bound to appoint public prosecutors and additional public prosecutors only from the cadre of assistant public prosecutors. பப்ளிக் பிபி ஏடிபிபி இவங்க எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆனா ஏபிபி அப்படி கிடையாது. ஏபிபி ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் ரெகுலர் கவர்மெண்ட் சர்வீஸ் having their separate cadre. Public Prosecutor versus State of Kerala, 1990, Volume 4 SEC, page number 191. சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த அற்புதமான தீர்ப்பு இது. அடுத்தது, though public prosecutor is a holder of public office and holds post, yet he is not in government service. Public prosecutor is an officer of the court, adu okay, but he is not in government service. பிபி வந்து நீதிமன்றத்தினுடைய ஊழியர் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா he is not in government service. தீபக் அகர்வால் versus தீபக் அகர்வால் versus கேஷவ் கௌஷிக். கேஷவ் கௌஷிக், KESHAV, கேஷவ் கௌஷிக், KAUSHIK, கௌஷிக், 2013, Volume 5 SEC, page number 277. Deepak Agarwal versus Keshav Kaushik, 2013, Volume 5 SEC, page number 277. அடுத்த கேஸ் லாஸ். Special public prosecutor appointed for trial held cannot represent state government in appeals and revisions. இந்த கேஸ் லாஸ் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கே அன்பழகன் versus State of Karnataka, 2015, Volume 6 SEC, page number 158. சிறப்பு வழக்கறிஞர்கள் ட்ரையலை மட்டும்தான் நடத்த முடியும். அப்பீல் ரிவிஷன்லாம் அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, வர முடியாது. கே அன்பழகன் versus State of Karnataka, 2015, Volume 6 SEC, page number 158. அடுத்த கேஸ் லாஸ். Public prosecutor is not a part of the investigation agency, but is an independent statutory authority. எதற்காக இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு கேஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு பிபி வந்து அதுக்கு அசன்ட் கொடுத்தாதான், பிபி வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாதான் அந்த கேஸே வந்து டேக்கன் ஆன் ஃபைல் ஆகும். அந்த மாதிரி அவ்வளவு பவர் கொடுத்திருந்தாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு. அப்ப அப்ரூவல் பண்ணக்கூடிய பவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது, அந்த பவர் எல்லாம் இப்ப கிடையாது. ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் சுரேந்திர புண்டிக், PUNDIK, சுரேந்தர் புண்டிக், காட்லிங், GODLING, காட்லிங், PUNDIK ஸ்பெல் பண்ற பாருங்க சார்.
Godling, Gadling, State of Maharashtra versus Surendra Pandit Godling, 2019, Volume 5 SEC, page number 178. இந்த வழக்குல சொல்றாங்க, public prosecutor is not a part of the investigation agency, but is an independent statutory authority. இந்த கேஸ் லாஸ் எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு காலகட்டத்தில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சாங்ஷன் பண்ண அப்ரூவல் கொடுக்கணும். அதன் பிறகுதான் அந்த சார்ஜ் ஷீட்டே ஓகே ஆகும், டேக்கன் அண்ட் ஃபைல் ஆகும். ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த கேஸ் லாஸ், இந்த ஒரு 4 கேஸ் லாஸ் நீங்க ஜெனரலா தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நீதிமன்ற ஊழியர் தவிர அவர் அரசால் நிரந்தரமாக நிர்ணயிக்கப்பட்ட அரசு ஊழியர் கிடையாது. அவங்கள கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இது ஜெனரலான விஷயம். சாப்டர் நம்பர் 3, we are entering into chapter number 3 of CRPC, power of courts, நீதிமன்றங்களுடைய அதிகாரங்கள் under section 26. குற்றங்கள் எந்த நீதிமன்றங்களால் விசாரிக்கத்தக்கது சார் வாய்ஸ் எது கேட்குங்க சார்? சீனியர் சார் எதுவும் கேட்கலீங்க சார். எல்லாருக்கும் கேக்குதுங்களா? நோ சார், யாருமே கேட்கல சார். ஓகே மேடம். சீனியர் சார் பாருங்க, வாய்ஸ் வரல போல, செக் பண்ணுங்க. மகாலட்சுமி மேடம் கொஞ்சம் சார்ட்ட தகவலை செக் பண்ணுங்க. அண்டர் செக்ஷன் 26 ஆஃப் சிஆர்பிசி பொறுத்தவரை சாப்டர் நம்பர் 3ல சொல்றாங்க பவர் ஆஃப் கோர்ட்ஸ் பற்றி பேசுகிறார்கள். குற்றங்கள் எந்த நீதிமன்றங்களால் விசாரிக்கத்தக்கது என்பதை பற்றி அண்டர் செக்ஷன் 26 பேசுகிறது. அப்படியே சிபிசில நீங்க நினைச்சு பாருங்க சார். செக்ஷன் 26 எதை பற்றி பேசுகிறது? யாராவது சொல்லுங்க சார். இன்ஸ்டிடியூஷன் ஓகே. 26 வந்து அப்படியே சொல்லுங்க. நீங்க மைக்ல வாங்க பேசுங்க சார். உரிமை வழக்குகள் தொடுக்கப்படுதா சார்? உரிமை வழக்கு தொடுக்கப்படுதுன்னு ஒரு வரி செய்தியா சொல்றீங்க. உள்ள இருக்கிற மேட்டர் எசன்ஸ் கொடுங்க. By presentation of a plaint on such other manner. Shall be instituted. Every suit shall be instituted. அடுத்த வார்த்தை படிங்க. அதுதான் ஆபரேட்டிவ். By presentation of a plaint. சார், உரிமை வழக்கு ஒவ்வொன்றும் வழக்குரை ஒன்றை தாக்கல் செய்வதன் மூலம் அல்லது விதிக்கப்படலாகும் வேறு முறையில் தொடுக்கப்படுதல் வேண்டும். ஒவ்வொரு வழக்குரையிலும் சங்கதிகளை அபிடவிட் மூலம் மெய்ப்பிக்க வேண்டும். 2002 அமெண்ட்மென்ட். அதுதான் ஆபரேட்டிவ் வேர்ட். அதுதான் ஆபரேட்டிவ் வேர்ட். அப்ப every suit shall be instituted by a plaint. இந்த லைன்ல சொல்றாங்க supported by an affidavit. எந்த வருஷம் அமெண்ட்மென்ட் வந்ததுங்க? 2002 சார். எந்த தேதி சொல்லுங்க மேடம். 17/2002 சார்.
1/7/2002ங்களா இல்ல 1/2/2002ங்களா? 17. 1/7/2002 அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வரப்பட்டது. ஏன்னா எவிடன்ஸ் ஆக்ட் அதுக்கு குறுக்கே நிற்கிறது. எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த செக்ஷன்ல சொல்றாங்க அபிடவிட் வந்து நீங்க அபிடவிட் மூலமாக எவிடன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு எந்த இடத்துல சொல்றாங்க? Section 1. செக்ஷன் 1 சார், செக்ஷன் 1. செக்ஷன் 1ல எந்த இடத்துல எத்தனாவது வரிசையில சொல்றாங்க? ஏன்னா இப்ப கொஸ்டின் எடுக்கிறவங்க பாருங்க டிஎன்பிஎஸ்சில வரிசையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை வகையான காயங்கள் இருக்கிறது? 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி பிரிலிமினரி எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. எத்தனை வகையான செகண்டரி எவிடன்ஸ் இருக்கிறது? 2021 6ஆம் தேதி நடந்த ஏபிபி எக்ஸாம்ல கேள்வி. இப்ப அந்த வரிசையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால படிக்கின்ற பொழுதே நம்ம வரிசையும் சேர்த்து படிக்க வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. அரேடு நம்பர் 1 2 3 4 அப்படின்னு படிக்க வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. சரி ரைட். 1/7/2002 அமெண்ட்மெண்ட் மூலமாக செக்ஷன் 26 ஆஃப் சிபிசில 1908ல சொல்றாங்க ஒரு பிளைண்ட் மூலமாக தான் நீங்க இன்ஸ்டிடியூட் பண்ண முடியும். அதோட கூட சேர்த்து சப்போர்ட்டட் பை an affidavit. எவிடன்ஸ் ஆக்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ஐ ஆக்ட்ல சொல்றாங்க ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாங்க. எப்பொழுது சொல்றாங்க? ரெண்டு சூழ்நிலையில். ஒன்று if the court is directed or if the court is permit. இங்கே 26 சொல்றாங்க சிஆர்பிஸ்ல இந்த சட்டத்தினுடைய பிற விதிகளுக்கு உட்பட்டு இந்திய தண்டனை சட்டத்தின்படியான குற்றம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு உயர் நீதிமன்றம் அல்லது ஒரு அமர்வு நீதிமன்றம் அல்லது அந்த குற்றம் வேறு எந்த நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்கதாக சிஆர்பிஸ்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல காலம் நம்பர் என்ன சார்? 6 காலம் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல. அதுல காலம் நம்பர் எத்தனை? 6 சார். 6ங்களா 5ங்களா 4ங்களா? 6 சார். 6 சார். சார் வாய்ஸ் கேட்கல சார். நடராஜன் சார் உங்க மைக்க மியூட் போடுங்க சார்.
ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார் சார். இப்ப கேக்குது சார். ஓகே சரிங்க. சிஆர்பிஸ்ல எந்த செக்ஷன்ல சொல்றாங்க? சார் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நினைச்சாருன்னா சொல்லுங்க சொல்லுங்க மேடம் சொல்லுங்க. சார் சீனியர் சார் இல்ல சார். முதல்ல கோர்ட்டோட காலம் கேட்கும் போதே வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். சாரி சார். ஓ அப்படிங்களா? சார் 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 எனக்கு 2-3 டைம் வந்து கட் ஆகி வந்ததுங்க நெட்டு. சரி ஓகே. சாப்டர் நம்பர் 3 அண்டர் செக்ஷன் 26 பொறுத்தவரை சார் அதான் சார் இந்திய கொஞ்சம் தண்டனை இதா சட்டம். இருக்குது. சார் சரி சார் சார் சொல்லுங்க. சார் அந்த செல்ல மகாலட்சுமி மேடம் அந்த செல்ல பாருங்க, கொஞ்சம் பாருங்க, அந்த இதை இது பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ரொம்ப நேரமா வரல அந்த இதை கரெக்டா ஃபர்ஸ்ட் டைம். ஓ அப்படிங்களா? ஓகே சரிங்க சார் சார். சரிங்க சார். அப்ப நான் தனியா பேசிக்கிறேன். கேக்குதா? சரிங்க சார் சரி. சீனியர் சார் இப்ப yes கேக்குதுங்க sir. சார். சரிங்க சார். அந்த சைட்டேஷன் மட்டும் மெதுவா சொல்லுங்க. எழுதிக்கிட்டோம் எல்லாரும். ஓகே தேங்க்ஸ் சார். கம்மி பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். அண்டர் செக்ஷன் 26 சிஆர்பிஸை பொறுத்தவரை ஐபிசியில் சொல்லப்படியான குற்றங்கள் இருக்கிறது. ஷெட்யூல் 1 ஆஃப் தி சிஆர்பிசில 6வது காலத்தில் எந்த நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நீதிமன்றம் ஒன்று ஹைகோர்ட் அல்லது செஷன்ஸ் கோர்ட் அல்லது வேறு எந்த நீதிமன்றத்தால் அது விசாரிக்கத்தக்கதாக முதலாவது இணைப்பு பட்டியலில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தால் அந்த வழக்கு விசாரணை செய்யப்படலாம். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய வழக்கை கூட விசாரணை செய்ய முடியும். சிஆர்பிசில எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? Uh, 326 பொறுத்தவரை ஒரு நீதிபதி கொஞ்சம் விசாரிக்கிறாரு, அடுத்த நீதிபதி வந்து விசாரிக்கிறாரு. டீனோவா ட்ரையல் நம்ம கேட்க முடியும். 167 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அங்க கொண்டு வந்து நம்ம ஃபிட் பண்ண முடியும். நிதின் பாய் வழக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய கேள்வி, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆயுள் தண்டனை வழங்கக்கூடிய வழக்கு கூட விசாரிக்கலாம், ஆனா தீர்ப்பை மட்டும் அவரால் சொல்ல முடியாது. சிஜிஎம் அனுப்பிடணும், சிஜிஎம் வந்து அது டிஜேக்கு அனுப்பிடுவாங்க. இது ப்ரொசீஜர். ஆனா சாட்சிகளை, சான்றாவணங்களை, சான்று பொருட்களை குறியீடு செய்யலாம், எல்லாமே செய்யலாம். அப்ப எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க? கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க சார். ஏன் தயங்குறீங்க? 325 சார். எஸ், அண்டர் செக்ஷன் 325 சிஆர்பிசில தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்று சொன்னாலே செக்ஷன் 11 படிச்சுட்டு செக்ஷன் 15க்கு வந்துடணும். செக்ஷன் 15 பார்த்த உடனே நீங்க வந்து செக்ஷன் 29க்கு வரணும். செக்ஷன் 29க்கு வந்த உடனே செக்ஷன் 325க்கு போகணும். அதுக்கு முன்னாடி அண்டர் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோல செகண்ட் வரணும். இது எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி வந்துடணும். இத பார்த்த பிறகு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர் தொடுத்த வழக்க அவரே வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். அது எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க? ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு வழக்குக்கு வரவே மாட்டேன்றாரு. 321 என்பது அது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வித் கெட்டிங் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் வந்து he has to be withdraw his case. ஒரு ஜேஎம்ஏ ஒரு வழக்க, அவர் தொடுத்த வழக்க அவரே வித்ரா பண்ணிக்கலாம். எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க? ஜேஎம் பற்றி நீங்க சிஆர்பிசில படிக்கிறீங்க என்று சொன்னால் செக்ஷன் 11, செக்ஷன் 15, செக்ஷன் 29, செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோல 2, செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. சார் 258 சார். 258 எதை பற்றி பேசுகிறது? அது குறிப்பிட்ட தான் வித்ரா பண்ணிக்க முடியும். சாரி
ஸ்டாப் பண்றது சார் 34ல சார் சொல்லுங்க 34ல என்ன சொல்லுங்க? வித்ட்ரா தி பவர்ஸ் சார் சப்செக்ஷன் 2ல சொல்லிருக்காங்களே 34ல அப்படியே படிங்க மேடம். any powers confirmed by the chief judicial magistrate or by the district magistrate may be withdrawn by the representative magistrate by whom such powers were confirmed. அதுல என்ன சொல்றாங்க? 34 அண்டர் செக்ஷன் மேடம். Subsection 2 சார். சப்செக்ஷன் 2 நல்லா படிச்சு பாருங்க. நீதித்துறை தலைமை நடுவரால் அல்லது மாவட்ட நடுவரால் வழங்கப்பட்ட அதிகாரங்கள் எவையும் முறையே அந்த நடுவர்களால் திரும்ப பெற்றுக் கொள்ளப்படலாம். சார் போட்டிருக்காரு பாருங்க, மேடம் போட்டிருக்காங்க பாருங்க. மேடம் கிளீனா லைனுக்கு வந்துட்டாங்க பாருங்க. அப்படியே நீங்க 410 எடுங்க. சிஆர்பிசில 410 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நீதித்துறை நடுவர்கள் வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுதல். இந்த 410 நாளைக்கு நீங்க எதிர்காலத்தில் நீங்க ஜுடிஷியல் ஆபீசர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன் என்று சொன்னால், ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு குறிப்பிட்ட வழக்குல தொடர்ந்து வரவே மாட்டேன்றாரு. அவருக்கு சம்மன் கொடுத்துட்டோம், சம்மன் ரிசீவ் பண்ணிட்டாரு, கோர்ட்டுக்கு வரல, சாட்சி சொல்ல. அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருந்திருக்காரு அந்த கன்சர்ன் கேஸ்ல. வாரண்டே போடுறோம், வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டோம் NBW, அப்பவும் வரமாட்டேன்னு சொல்றாரு. அப்ப ஜேஎம்க்கு வேற என்ன வழி இருக்குங்க? அந்த இன்ஸ்பெக்டரை வரவழைக்கணும். ஒண்ணு அரெஸ்ட் கொடுக்கலாம், அதான் NBW வந்து தேவையா, அது அரெஸ்ட் வாரண்ட் தான், அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. வேற என்ன செய்யலாம் ஒரு ஜேஎம் நினைச்சா? தனியா ஒரு எஸ்டிசி கேஸையே ஓபன் பண்ண முடியும். ஒரு டிஎஸ்பிக்கு எதிராக ஓபன் பண்ண முடியும், ஒரு எஸ்பிக்கு எதிராக ஓபன் பண்ண முடியும், ஒரு டிஐஜிக்கு எதிராக ஓபன் பண்ண முடியும், ஒரு டிஎஸ்பிக்கு, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு, ஒரு எஸ்ஐக்கு, ஒரு எஸ்எஸ்ஐ, யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நினைச்சாருன்னா ஒரு கேஸை ஓபன் பண்ணி நடத்தலாம். அவருக்கு அதிகாரம் இருக்கு சூமோட்டாவா. எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க? ஆனா செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி, அதுல செகண்ட் டேர்மா சொல்லிருப்பாங்க பாருங்க. முதல்ல அதர் தன் போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஃபைனல் ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணலாம், ஆனால் அரெஸ்ட் பண்ண முடியாது. போலீஸ் மேல நம்பிக்கையில வேற ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுத்து நீங்க வந்து ஃபைனல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை அல்லாத வேறொரு ஏஜென்சி அந்த கேஸை விசாரித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய முடியும், ஆனால் அவர்களால் கைது செய்யப்பட முடியாது. காவல்துறை அதிகாரிகளால் மட்டுமே கைது செய்யப்பட முடியும். ரெண்டாவது பார்ட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க, சூமோட்டோவை எடுத்துக்க முடியும். ஒரு நீதிமன்றம் தானாக முன் வந்து ஒரு வழக்கை எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி ஆஃப் சிஆர்பிசி படி ஒரு டிஎஸ்பியோ, எஸ்பியோ அல்லது டிஐஜியோ, இன்ஸ்பெக்டரோ யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் ஒரு நீதிமன்றம் தானாக ஒரு வழக்கை துவக்க முடியும், ஆரம்பித்து வைக்க முடியும். அதே கேஸ பிறகு அதே நீதிபதி நினைச்சார்னா செக்ஷன் 410 சிஆர்பிசின் படி அந்த வழக்கை வித்ரா பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓபன் போரத்துல பேச முடியாது, இருந்தாலும் சொல்ற சில நுணுக்கமான விஷயங்களை. சில நேரங்கள்ல சில குறிப்பா கிரைம் மீட்டிங் நடக்கும் எஸ்பி தலைமையில. இந்த கிரைம் மீட்டிங்ல சில பேர் சொல்லுவாங்க, சில டிஎஸ்பி சொல்லுவாங்க, நாங்க எஃப்ஐஆர் கொடுத்தா ரிமாண்ட் கொடுத்தா கூட இந்த ஜேஎம் வாங்கவே மாட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிரைம் மீட்டிங்ல. அப்ப அங்க ஜேஎம் இருப்பாங்க அந்த மீட்டிங்ல. உடனே சில ஜேஎம்க்கு வந்து கோவம் வந்துடும், நாங்க சொல்ற வேலையை நீங்க செய்ய மாட்டேன், நீங்க ரிமாண்ட் கொடுத்தா மட்டும் நாங்க எப்படி வாங்குறது, யார் அது பேசுறதுங்க, எந்த டிஎஸ்பிங்க ஏந்துருங்க அப்படின்ட்டு அதை மனசுல வச்சுட்டு டிஎஸ்பிக்கு எதிர்ப்பாக பிறகு வந்து என்ன பண்ணலாம், எதையாவது சிக்கிறாரான்னு பார்ப்பாங்க சில பேர். பழிவாங்க உணர்ச்சி என்பது இயல்பாக ஒன்று, அதை தவிர்த்து வாழ்வதுதான் மிக நன்று. அப்ப அந்த டிஎஸ்பி மேல என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரங்கள்ல
மாதிரி கேசஸ் எல்லாம் ஒரு டிஎஸ்பி மேல நடந்த கேஸ் எல்லாம் நாங்கெல்லாம் அது அப்பியர் ஆகி கேஸ் நடத்திருக்கோம். அந்த அனுபவத்துல சொல்றேன். அப்ப ஒரு வெறும் ஜேஎம்னு படிச்சீங்கன்னா சிஆர்பிசி வெறும் ஜேஎம் மட்டும் படிக்காதீங்க. அந்த சிஆர்பிசில எந்தெந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எழுதுறப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்காருன்னா 10 மார்க்கு. ஒரு டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் அவங்க 5 மார்க் போடலாம்னு நினைச்சிருப்பாரு கரெக்ஷன் பண்றவரு. நீங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் எழுதுகின்ற பொழுது கண்டிப்பா அவருக்கு மனசுல 5 மார்க் கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு மனசுல நீங்க 9 மார்க் எடுக்க முடியும். 4 மார்க் வேஸ்டா போறத நீங்க எக்ஸ்ட்ரா கூட்டி வாங்கிட்டு வந்துருவீங்க. அப்ப 1/2 மார்க் 1 மார்க்ல தான் நீங்க டிஸ்டிங்ஷன் வர முடியும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு. ஒரு சட்டப்பிரிவு படிக்கிறீங்கன்னா அது தொடர்பா என்னென்ன சட்டப்பிரிவுகள் இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க, உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே, அப்ப 26 சிஆர்பிசி பொறுத்தவரை வேறு எந்த சட்டத்தின்படியான குற்றம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த சட்டத்தின் பொருட்டு எந்த நீதிமன்றமேனும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்படுதல் வேண்டும். காலம் நம்பர் 6ல எந்த கோர்ட் விசாரிக்கணுமோ அந்த கோர்ட் தான் விசாரிக்கணும். இதுவே ஒரு உயர் நீதிமன்றம் அல்லது அந்த குற்றம் வேறு எந்த நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்கதாக ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தால் அந்த குற்றம் விசாரணை செய்யணும். சில நேரம்ல போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 588 கேபிட்டல் ஏ எதை பற்றி பேசுகிறது? கவுண்டர் கேஸ் சார். கேஸ் இன் கவுண்டர். ஒரே சம்பவம் ஒரே நிகழ்ச்சி நடக்கும். 2 பேர் 2 குரூப் அடிச்சுக்குவாங்க. பக்கத்து வீடு சண்டை போட்டுக்குவாங்க. இவர் அடிச்ச அடியில அவர் மண்டை உடைஞ்சிருக்கும், 16 தையல் போட்டிருப்பாங்க. எதிர்பார்த்து அடிச்ச அடியில இவருக்கு கை உடைஞ்சிருக்கும். 2 பேருமே காவல் நிலையத்துக்கு போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. 2 எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. இது போன்ற சூழ்நிலையில ஒரே சம்பவத்தில் எழுந்த 2 வழக்குகள் இருக்கு. ஒரு வழக்கை பொறுத்தவரை 307 மேட் அவுட் ஆகுது. அதனால செஷன்ஸ் வருது. அது இல்லாம பிபிடி ஆக்ட் வருது. பிபிடி ஆக்ட்ல எந்த செக்ஷன்ல சார் கேஸ் போடுவாங்க? அதுக்கு முன்னாடி பிபிடி ஆக்ட், இப்ப பிடிஎல் ஆக்ட்னு சொல்லும். பப்ளிக் என்ற வார்த்தை நீக்கிட்டாங்க. சொல்லுங்க சார். நடராஜன் சார் சொல்லுங்க. சார் கவிதா சார் என் பேர். நடராஜன் ஹஸ்பண்ட் பேர் சார். தேங்க்யூ மேடம். சொல்லுங்க மேடம். சார் 3 சார். செக்ஷன் 3ல கேஸ் போடுறாங்க. 3 and 4 சார். 3ல கேஸ் போட்டா எத்தனை வருஷம் தண்டனை? ப்ராப்பர்ட்டி லாஸ் அண்ட் டேமேஜஸ் ஆக்ட் இருக்கு சார். அதுல செக்ஷன் 3ல கேஸ் போடுறாங்க. எத்தனை வருஷம் தண்டனை? என்ன சார் முக்கியமான ஆக்ட். அதுல கேஸ், அதுல கேள்வி இல்லாம ஒரு ஏபிபி எக்ஸாமே இருக்காது. நீங்க எல்லாம் தரவா இருக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியும். 1 இயருக்கு குறையாம 5 years வரைக்கும் சார். நாட் லெஸ் than 1 year but which may extend to 5 years. இதுவே செக்ஷன் 4ல கேஸ் போடுறாங்க. எத்தனை வருஷம்? 2 years குறையாம 10 years வரைக்கும். எதுக்காக அந்த இடத்துல மட்டும் 2 வருஷத்துக்கு குறையாம 10 வருஷம் வரையும் சொல்லியிருக்காங்க? அப்ப செக்ஷன்ல என்ன எசன்ஸ் கொடுத்திருக்காங்க? Fire or explosives, sir. ஃபயர் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆர் லைனுக்கு வந்தாரு பாருங்க. வெடி வச்சு தகர் தெரியுறீங்க. சார் பெட்ரோல் வெடிகுண்டுனா என்னன்னு தெரியுங்களா யாருக்காவது? பாட்டில்ல பெட்ரோல ஊத்தி அதுல ஏதோ திரி மாதிரி வச்சு தூக்கி விடுவாங்களா, அதானே சார்? ஒண்ணு இல்லைங்க. ஒரு கலவரம் நடக்குதுன்னா ஒரு பாட்டில்ல பெட்ரோலை பிடிச்சு அந்த கார்க்கு இருக்கும் பாருங்க, கார்க்கு அந்த பாட்டிலுடைய கேப்னு சொல்லுவாங்க, அப்படி இல்ல லிட்னு சொல்லுவாங்க. எல்ஐடி லிட்னா மூடி, கேப்ன்றாலும் மூடி. அல்லது அந்த காருக்கு அதுல ஒரு ஹோல் போட்டு வேட்டியை கிழிச்சு ஒரு திரியா ரெடி பண்ணி நீங்க பத்த வச்சு அடிச்சீங்கன்னா போதும். எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் பஸ்ஸா இருந்தாலும் எதா இருந்தாலும் பிடிச்சிட்டு அப்படியே எரியும். பண்றப்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
யாராவது டிஸ்கவரி சேனல் பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்றது உடனே புரிஞ்சிருக்கும். எப்பவுமே பெட்ரோல் இருக்குதுன்னு சொன்னாலே கீழே நம்ம ஓபன் பண்ணிட்டாவே அது ஆவி ஆகிற தன்மை உடையது. நீங்க அந்த நேரத்துல ஃபயர் பண்ணீங்கன்னா அந்த ஆவியாகி காற்று மேல இருக்கிற காற்றுல கலந்திருக்கும், அது உங்க மேலே ஃபயர் ஆகும். இங்க பெட்ரோல் எப்படி எரியுதுன்னு பாப்பீங்க, அது காற்றுல கலந்திருக்கும். அதை போலவே நீங்க பாட்டில்ல பெட்ரோலை பிடிச்சி ஒரு திரி ரெடி பண்ணி அதை கொளுத்தி விட்டு அடுத்த செகண்டே தூக்கி த்ரோ பண்ணிடணும், வீசி எரிஞ்சாதான். இல்லைன்னு வச்சுங்க பர்ஸ்ட் ஆயிடுவீங்க. அப்ப செக்ஷன் 4ல 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை எதுக்காக விதிச்சிருக்காங்கன்னு சொன்னா அங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. சார் ரைட். அப்ப ஒரே சம்பவத்துல 2 பேர் கேஸ் கவுண்டர் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 588 கேபிட்டல் ஏ படி கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் வருது. ஒரு வழக்கு செஷன்ஸ் கோர்ட் விசாரிக்கக்கூடிய குற்றங்கள் கொண்டது, மற்றொரு வழக்கு சாதாரண பிரிவுகளை கொண்டது. அடிச்சடியில மண்டை தலையில காயம், 16 தையல் போட்டிருக்காங்க. தலையில அடிபட்டவர் எதிர்பார்த்து தாக்கி இருக்கிறாரு, கை உடைஞ்சிருக்கு. ப்ளீஸ் கை வாய்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு கால் வந்தது, அதனால நாங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இந்த ஒரே சம்பவத்துல 2 வழக்கு நடக்குது. ஒரு கேஸ் செஷன்ஸ் கோர்ட் நடத்துறாங்க, இன்னொரு கேஸ் அதர மற்ற ஒரு நீதிமன்றம் நடத்துறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை அந்த கேஸை பார்த்து கேஸ் இது கவுண்டர் கேஸ் எது எப்படி இருந்தாலும் சரி அந்த வழக்கு அமர்வு நீதிமன்றத்துக்கு அனுப்பி ஒரே வழக்காக அதை விசாரித்து முடிவு செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதான் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ல நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் என்று சொன்னாலே ஒரு நீதிமன்றம் விசாரிக்கணும். ஆனால் ஏபிபி அல்லது பிபி அல்லது ஸ்பெஷல் பிபி அல்லது ஏடிபிபி ஆக இருக்கும் பட்சத்தில் தனித்தனியாக தான் இருக்கணும். ஒரே ஏபிபி 2 கேஸுக்கும் ஆஜராக கூடாது, ஒரே ஏடிபிபி 2 கேஸுக்கும் ஆஜராக கூடாது, அல்லது ஒரே ஸ்பெஷல் பிபி 2 கேஸுக்கும் ஆஜராக கூடாது, ஒரே பிபி 2 கேஸுக்கும் ஆஜராக கூடாது. தனித்தனியான ஏபிபி, தனித்தனியான ஸ்பெஷல் பிபி, தனித்தனியான ஏடிபிபி அல்லது பிபி தான் ஆஜராகணும். இது எந்த வழக்கில் இதை சொல்லியிருக்காங்க? சார் சொல்லுங்க, எந்த கேஸ்ல கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸுக்கு பற்றி இந்த மாதிரி தான் ஆஜராகணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வழக்கு என்ன?
சார் கேஸ் கவுண்டர் கேஸ் நடத்துறப்ப நான் 2-3 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதுல கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸுக்கான கைட்லைன்ஸ் சொன்ன வழக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். சரி, நீங்க சர்ச் பண்ணிட்டு பிறகு கூட சொல்லுங்க. அண்டர் செக்ஷன் 27 இந்த 27 கொஸ்டினா கேட்டிருக்காங்க சார். நீங்க ஜேஜே ஆக்ட்ல டோட்டலா எத்தனை சட்ட பிரிவுகள் இருக்கிறது? இப்ப சமீபத்துல வந்த அமெண்ட்மெண்ட் சொல்றேன். ஜேஜே ஆக்ட்ல சார் சொல்லுங்க சார். 112 சார். 112 சார். சொல்லுங்க மேடம். 112 சார். வெரி குட். ஜேஜே ஆக்ட்ல முக்கியமா நம்ம படிக்க வேண்டிய சட்ட பிரிவுகள் எத்தனை சட்ட பிரிவுகள் இருக்குங்க? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் அட் த சேம் டைம் நம்ம பிராக்டிஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய சட்ட பிரிவுகள் எது எது சொல்லுவாங்க? 27. செக்ஷன் 12 சார் பெயிலுக்காக. செக்ஷன் 12 பெயில். 94 சார் செக்ஷன். செக்ஷன் 94 எதை பத்தி பேசுது? சூப்பரான செக்ஷன் சொன்னீங்க. என்ன மேடம்? டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் சார். ஒரு வயசை தீர்மானிக்கும் காரணி ஒன்று டிசி இருக்கலாம், அல்லது பர்த் சர்டிபிகேட் இருக்கலாம், அல்லது ஹோமோஸ்கோப் இருக்கலாம். ஹோமோஸ்கோப்னா என்ன சார் அர்த்தம்? பிறப்போட குறிப்பு. ஜாதக குறிப்பு. ஜாதக குறிப்புக்கு தான் ஆங்கிலத்துல ஹோமோஸ்கோப். இது எதுவுமே இல்லைங்களா? பாசிபிகேஷன் டெஸ்ட் பண்ணுங்க. எலும்பு டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு இதான் 94 சொல்லுது. அப்ப 94 ஜேஜே ஆக்ட் படிக்கிறீங்கன்னா 74 சேர்த்து பாருங்க. 74ல என்ன சொல்றாங்க? இப்போ வந்து என்ன குழந்தைங்க வேற ஏதாவது அஃபென்ஸ் பண்ணி இருக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி சொல்லியிருக்கோம் சார். ஐடென்டிட்டியை வெளியிடக்கூடாதுங்கிறதா சார்? என்ன மேடம் 74 எது சொல்லுதுங்க? ஐடென்டிட்டியை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்கிறதா? பாதிக்கப்பட்ட குழந்தை. 74 ஆக்ட் படிக்கிறீங்கன்னா ஐபிசில 228 கேபிட்டல் ஏ படிக்கணும் நீங்க. எஸ் சார், எஸ் சார். நீங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. சார் போட்டிருக்காரு பிச்சி பாய். வெரி குட். அந்த கேஸ் லாஸ் போட்டாரு. கவுண்டர் கேஸுக்கான கேஸ் லாஸே போட்டார். வெரி குட் சார். ரைட். ஆனா செக்ஷன் 27 பொறுத்தவரை ஒரு ஜுவனைலை பற்றி பேசுகிற ஜூரிசெக்ஷன் இன் தி கேஸ் ஆஃப் ஜுவனைல்ஸ். ஜுவனைல் என்று சொன்னால் இளம் சிறார் அல்லது இளம் குற்றவாளிகள். அவங்களை குற்றவாளினே சொல்லக்கூடாது, இளம் சிறார் அதான் சரியான வார்த்தை. ஏனென்று சொன்னால் அவங்களை இந்த அரெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களை கண்ணிலே காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, ரைட். இளம் குற்றவாளிகளை பொறுத்து அதிகார வரம்பு. அப்ப ஜேஜே ஆக்ட் எத்தனை வருடம் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும்? ஜேஜே ஆக்ட்ல கேஸ் போடுறாங்க, அதிகபட்சம் எத்தனை வருஷம் கொடுக்க முடியும் சார்? 3 years சார். தண்டனை கொடுக்கணும். 3 yearsங்களா? சரிங்க. ஒரு ஜுவனைல் ஒரு மர்டர் பண்ணிட்டாரு, அவருக்கு 3 years தான் கொடுக்க முடியுமா? கொஸ்டின் இன்னொரு முறை சொல்லுங்க சார். ஒரு ஜுவனைல் ஏ என்ற ஒரு நபரை மர்டர் பண்றாரு, அவருக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்க முடியும்? 3 years தான் சார். 3 yearsல இருந்து 3 வருஷம். 7 years வரைக்கும் சார். 3 years இருந்து 7 years. சரிங்க. அப்ப நீங்க ஹீனஸ் அஃபென்ஸ்னு ஒண்ணு படிச்சிருக்கீங்க. ஹீனஸ் அஃபென்ஸ்ல டிஃபைனிங் செக்ஷன்ல எந்த செக்ஷன்ல சொல்றாங்க? 33. எக்ஸலென்ட். அண்டர் செக்ஷன்
33 233 அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 33ல ஹீனஸ் அஃபென்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க. ஹீனஸ் அஃபென்ஸ்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? கடும் கொடிய மிக கொடூரமான குற்றம் அர்த்தம். மிக கொடிய குற்றம். ஃபெலோனி அப்படின்னு வச்சுங்க. அப்ப அங்க என்ன தண்டனை தராங்க? அப்போ ஒரு ஜுவனைல் வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரா அவருக்கு 3 வருஷம் தான் தண்டனை தருவாங்களா? 7 years above, sir. அந்த ஜுவனைலுக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை தர முடியுமா முடியாதா? அதான் என் கேள்வி. முடியாது சார். அந்த ஜுவனைல் என்ன மேடம்? முடியாது சார். 2013க்கு பிறகு சட்டங்கள் மாறிவிட்டது. நிர்பயாவுக்கு பிறகு சட்டங்கள் மாறிவிட்டது, மாற்றம் வந்து விட்டது. heinous offense under section 2 subsection 33 grievous offense இருக்கு under section 2 subsection 54 3 போடுங்க. அப்படி 45 அற்ப கேஸ், அற்ப வழக்கு. அது பெட்டி அஃபென்ஸ். 45 என்பது பெட்டி அஃபென்ஸ். அங்க என்ன சொல்றாங்கன்னா பெட்டி அஃபென்ஸ்க்கே 3 வருஷத்துக்கு மேல சொல்றாங்களா 3 வருஷத்துக்குள்ளன்னு சொல்றாங்களா? அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45 up to 3 years sir. 3 years தான் சார். 3 years தான். வெறும் 3 வருடமா அல்லது 3 வருடத்துக்கு மேற்பட்டுங்களா? 3 வருடம். இங்கதான் ஒரு சரிங்க. அப்ப 406 எதை பற்றி பேசுதுங்க? டூ 206 எதை பற்றி பேசுதுங்க? 406 சார். பெட்டி அஃபென்ஸ் சார் 216. பெட்டி அஃபென்ஸ் சொல்றாங்க. பெட்டி அஃபென்ஸ்னா நம்ம சிஆர்பிஎஸ்ல என்ன படிச்சிருக்கோங்க? 1000 ரூபீஸ்க்கு மேல சம்மரி ட்ரையல் மேலங்களா 1000 ரூபாய் வரை தண்டம் விதிக்கக்கூடிய வழக்குகள்லாம் வந்து சிறு வழக்குகள். 1000 ரூபாய் வரலையும் விதிக்க முடியும். ஆனா ஜேஜே ஆக்ட்ல இதே பெட்டி அஃபென்ஸ்க்கு என்ன சொல்றாங்க பாருங்க, 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. அதான சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த சிஆர்பிசிக்கு அந்த ஜேஜே ஆக்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு? என்ன காரணத்துக்காக சட்டம் இயற்றியவர்கள் அப்படி வச்சிருக்காங்க? இதெல்லாம் நல்லா யோசிங்க, நான் பிறகு வரேன். செக்ஷன் 27 பொறுத்தவரை இளம் குற்றவாளிகளை பொறுத்த அதிகார வரம்பு, ஜூரிஸ்டிக்ஷன் இன் தி கேஸ் ஆஃப் ஜுவனைல்ஸ். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க சார். அப்ப ஒரு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனைக்குரியதல்லாததும் நீதிமன்றத்தின் முன் வருகின்ற அல்லது கொண்டு வரப்படுகின்ற தேதி என்று வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவரால் செய்யப்பட்ட குற்றம் எதுவும் சரி, ஒரு நீதித்துறை தலைமை நடுவர் அந்த நீதிமன்றத்தால் அல்லது 1960 குழந்தைகள் சட்டப்படி சில்ட்ரன்ஸ் ஆக்ட் 1960 படி ஆர் எனி அதர் லா ஃபார் தி டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ், அவ்வப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்தின்படி ஃபார் தி ட்ரீட்மெண்ட், ட்ரைனிங் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் ஆஃப் யூத்ஃபுல் அஃபெண்டர், அந்த இளம் குற்றவாளிகளை வழிப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு புனர் வாழ்விற்காக ரிஹாபிலிட்டேஷன் ஒர்க், அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும், புனர் வாழ்வுக்காக ஏற்பாடு செய்கின்ற அவ்வப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு சட்டத்தின்படியோ சிறப்பாக அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு நீதிமன்றத்தாலும் விசாரணை செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்பெஷலி எம்பவர்டு கோர்ட். இதுல சொல்லப்பட்ட விஷயம் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. இந்த குற்றங்கள் இல்லாமல், இந்த தண்டனைகள் இல்லாமல், டெத் சென்டென்ஸோ லைஃப் இம்ப்ரிசன்மெண்டோ இல்லாத ஒரு நீதிமன்றத்தின் முன்பாக வரக்கூடிய ஒரு வழக்கு, அதுல வயசு பாத்தீங்கன்னா 16 வயசு டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க. இதை யார் செய்வாங்க? சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது எனி கோர்ட் ஸ்பெஷலி எம்பவர்டு அண்டர் சில்ட்ரன்ஸ் ஆக்ட் 1960, குழந்தைகள் சட்டம் 1960 கீழ் சிறப்பாக அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம். எதற்காக? அவ்வப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அல்லது வேறு ஏதேனும் சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு ஃபார் தி ட்ரீட்மெண்ட், ட்ரைனிங்,
ரிஹாபிலிட்டேஷன் ஆஃப் யூத்ஃபுல் அஃபெண்டர். 3 விஷயங்களை சொல்றாங்க. அந்த இளம் குற்றவாளிகளை வழிபடுத்துவதற்கும் அவர்களுடைய பயிற்சிக்கும் அவருடைய புனர் வாழ்விற்கும் ஏற்பாடு செய்கின்ற முதல் விஷயம் தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை இல்லாத குற்றங்கள். 2வது 16 வயசுக்கு உட்பட்டு இருக்கணும். 3வது ஒரு சிஜேஎம் அல்லது சிறப்பாக அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோர்ட். அவங்க என்ன செய்வாங்க? குழந்தைகள் சட்டத்தின்படி அல்லது அவ்வப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சட்டத்தின்படி ஃபார் தி ட்ரீட்மெண்ட், ட்ரைனிங், ரிஹாபிலிட்டேஷன், இந்த 3 விஷயம். இப்படி நீங்க ஒரு ஆக்ட் படிக்கிறப்ப நீங்க பிரிச்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களால மறக்கவே முடியாது. ஹால்ல உட்காந்து ஒவ்வொரு லைனா நீங்க எழுதிட்டு வந்துடலாம். நீங்க அப்படியே இதுல எப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படிதான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. செக்ஷன் 27 தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை விதிக்க முடியாத வழக்குகளா இருக்கணும். 2வது பாயிண்ட் 16 வயசுக்கு உட்பட்டவரா இருக்கணும். 3வது பாயிண்ட் ஒரு சிஜேஎம் அப்படிலாம் சிறப்பாக அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்க ஏதாவது ஒரு நீதிமன்றம் அதை விசாரிக்கலாம். அது குழந்தைகள் சட்டப்படி விசாரிக்கலாம் 1960 படி. 4வது எதுக்காக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும், ரிஹாபிலிட்டேஷன் கொடுக்கணும். அந்த இளம் குற்றவாளிகளை வழிபடுத்துவதற்கும் அவர்களை பயிற்சி அளிப்பதற்கும் அவர்களுக்கு புனர்வாழ்வுக்கும் ஏற்பாடு செய்கின்ற அவ்வப்போது நடைமுறையில் எந்த சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தின்படி அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு நீதிமன்றத்திலும் இது விசாரணை செய்யலாம். இப்படி நீங்க பிரிச்சு எழுதி பாருங்க. திருத்தவருக்கே படிக்கிறப்ப ஒரு சந்தோஷம் வரும். பரவாயில்ல, நல்லா தெளிவா படிச்சிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த சில்ட்ரன் ஆக்ட் தான் வந்து நீக்கிட்டாங்க. அதை நீக்கிட்டு தான் 1986 தான் இந்த ஆக்ட் வந்து இன்னைக்கு 2015 ஆக்ட் இப்ப நடைமுறையில் இருக்கிறது. அந்த ஆக்ட் நல்லா படிச்சு பாருங்க. அதுல அப்பீல் எவ்வளவு நாள்ல போகணும்னு சொல்லி இருக்காங்களா? அதுல ஆக்ட நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பீல் எந்த செக்ஷன்ல சார் ஜேஜே ஆக்ட்ல நீங்க போவீங்க? 101 அப்பீல் போறீங்க. எவ்வளவு நாள்ல போகணும்னு அங்க சொல்லியிருக்காங்களா ஜேஜே ஆக்ட்ல? 30 days. அது ஓகே மேடம். அந்த ஆக்ட்ல குறிப்பா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதான் என் கேள்வி. எஸ் சார். உயர் நீதிமன்றங்களும் அமர்வு நீதிமன்ற நீதிபதிகளும் விதிக்கக்கூடிய தண்டனைகள் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுல ஒண்ணு புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஹைகோர்ட் மே பாஸ் எனி சென்டென்ஸ் ஆத்தரைஸ்டு பை லா. சட்டத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்ட எந்த ஒரு தண்டனையும் ஹைகோர்ட் வந்து விதிக்க முடியும். அதை போலவே ஒரு மாவட்ட அமர்வு நீதிபதி அல்லது ஒரு மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதியும் விதிக்க முடியும். ஆனால் ஒரு மரண தண்டனையாக இருக்கும் பட்சத்தில் அதை ஹைகோர்ட்டினுடைய பார்வைக்கு அனுப்பி அதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அந்த தண்டனையை அறிவிக்க முடியும். ஒரு கண்டிஷன், அவ்வளவுதான். அப்ப கன்ஃபர்மேஷனை பற்றி சிஆர்பிசில எந்த செக்ஷன்ல சொல்றாங்க? 366 சார். அண்டர் செக்ஷன் 366 சிஆர்பிசி செக்ஷன் 28 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படிக்கின்ற பொழுது 366 சிஆர்பிசி நீங்க பார்க்க வேண்டும். அப்ப கோர்ட் ஆஃப் செஷன் வந்து ஒரு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்கன்னு சொன்னால் எந்த காரணத்தின் அடிப்படையில் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது என்பதை பற்றி அவங்களுடைய கருத்தையும் சேர்த்து அந்த கேஸ் பண்டல அப்படியே நீங்க என்ன பண்ணணும், ஹைகோர்ட்டுக்கு அனுப்பணும், ரெஃபர் பண்ணணும். எதற்காக? ஃபார் கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்துவதற்காக. அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அதன் பிறகு அந்த பண்டல் வந்த பிறகு நீங்க வந்து கோர்ட்ல வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க.
தூக்கு தண்டனை விதிக்க போறாங்க, ஆயுள் தண்டனை விதிக்க போறாங்கன்னு சொன்னாவே கோர்ட்ல, செஷன்ஸ் கோர்ட்ல போலீஸ் வந்து காலையிலே நின்னுடுவாங்க. அப்பவே நமக்கு புரிஞ்சிடும் இன்னைக்கு ஏதோ ஒரு கேஸ்ல தூக்கு தண்டையும் ஆயுள் தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். போலீஸ் போர்ஸ் போட்டுருவாங்க செஷன்ஸ் கோர்ட் ஃபுல்லும், கேட் வரையும் போலீஸ் நிப்பாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் இருக்குது, போலீஸ் போட்டிருக்காங்க, நமக்கு புரிஞ்சிடும். Under section 28 subsection 2 படிக்கின்ற பொழுது 366 CRPC இணைத்து பார்க்க வேண்டும். Under section 28 subsection 3 சொல்றாங்க, ஒரு உதவி அமர்வு நீதிமன்ற நீதிபதி மரண தண்டனை விதிக்க முடியாது, ஆயுள் தண்டனை விதிக்க முடியாது, 10 வருஷத்துக்கு மேலேயும் தண்டனை கொடுக்க முடியாது. அப்ப எத்தனை வருஷம் வரையும் தண்டனை கொடுக்கலாம்? 10 ஆண்டுகள் வரை தான் கொடுக்க முடியும் ஒரு அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜிக்கு. ஆனா செக்ஷன் 28 சப்செக்ஷன் 1ல ஹைகோர்ட் எந்த தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். ஆத்தரைஸ்ட் பை லா எனி சென்டென்ஸ் கேன் பி அவார்டட், கேன் பி பாஸ்டு. இந்த அவார்டுன்ற வார்த்தை வந்தாவே ஆக்சுவலி அது வந்து எங்க போகுங்க? ஆர்பிட்ரேஷன், கன்சிலேஷன், மீடியேஷன், லோக் அதாலத்து இங்க போயிடும், ட்ரிபியூனலுக்கு போக வேண்டியதுதான். சப்செக்ஷன் 2 செஷன்ஸ் ஏடிஜே தூக்கு தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் கன்ஃபார்ம் பண்ணீங்க. சப்செக்ஷன் 3 ஒரு ஏஎஸ்ஜே அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ், அந்த கோர்ட்டை நம்ம சிவில் சைடு சொல்லுகின்ற பொழுது அது சப்கோர்ட் என்று நாம் அழைப்போம். சிவில் சைடு சப்கோர்ட்னு சொல்லணும். அதே கோர்ட் கிரிமினல் சைடு நம்ம சொல்லுகின்ற பொழுது செஷன் ஜட்ஜ் ஏஎஸ்ஜே கோர்ட்னு சொல்லுவாங்க. அதே போல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சொல்லுகின்ற பொழுது டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட் என்று சொல்லணும். அப்படின்னா கோர்ட் ஆஃப் செஷன் என்னோட முடிச்சுக்கணும், எஸ் வராது. டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் அப்படி சொல்லலாம், அல்லது கோர்ட் ஆஃப் செஷன் சொல்லலாம். அதே கோர்ட்டு நீங்க சிவில் சைடு உச்சரிக்கின்ற பொழுது பிடிஜே கோர்ட் என்று சொல்ல வேண்டும், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். பிடிஜே கோர்ட் சிவில் சைடு சொல்லுகின்ற பொழுது. சரி, ரைட். ஒரு மாவட்டத்துக்குள்ள சிஜேஎம் சொல்றோம், அதே நபர் ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் சீப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லணும். ஒரு மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குற்றவியல் நீதித்துறை நடுவரை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் அவங்களை வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லணும், எம்எம் சொல்லணும். ரைட். இப்ப ஹைகோர்ட்டை பார்த்துட்டோம், செஷன்ஸ் கோர்ட் ஏடிஜே ஏஎஸ்ஜே வரலையும் பார்த்துட்டோம். செக்ஷன் 28 சப்செக்ஷன் 1, 2, 3 பார்த்தாச்சு. Under section 29 sentences which magistrates may pass, நடுவர்கள் விதிக்கக்கூடிய தண்டனைகள். நீதித்துறைக்குமே நடுவர் ஒரு மரண தண்டனை விதிக்க முடியாது, ஆயுள் தண்டனை விதிக்க முடியாது. 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டனை விதிக்க முடியாது. அப்ப அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது? ஒரு சிஜேஎம் என்று சொன்னால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். ஆனால் 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு விதிக்க முடியாது. சிஜேஎம் என்று சொன்னால் 7 வருஷம் வரை தண்டனை. கரப்ஷன் கேஸை யார் சார் விசாரிப்பாங்க? சொத்து குவிப்பு வழக்கு, ஊழல் மோசடி வழக்கு, ஒரு சிஜேஎம் விசாரிப்பாங்க. Under section 29 subsection 2ல சொல்றாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு சிறை தண்டனை விதிக்க முடியாது. ஃபைனை பொறுத்தவரை 10,000 ரூபாய் வரை விதிக்க முடியும். 10,000 ரூபாய்க்கு மேற்பட்டு ஃபைன் போட முடியாது. இதுவே செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அவர் 1 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்க முடியும். ஃபைனை பொறுத்தவரை 5,000 ரூபாய் வரை ஃபைன் விதிக்க முடியும். 5,000 ரூபாய்க்கு மேற்பட்டு ஃபைன் விதிக்க முடியாது. 1 ஆண்டுக்கு மேற்பட்டு தண்டனை அளிக்க முடியாது. இப்போ செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் கிடையாது, எல்லாருமே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான். இதுவே ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு, அவர் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஜிஎம்க்கு என்ன பவர் அதே பவர் தான். அதே போல ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு, அவருக்கு
நார்மலா ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன பவரோ அதே பவர் தான். நம்ம மாவட்டத்துக்குள்ள சிஜிஎம் வந்து 7 வருஷம் வரையும் தண்டனை விதிக்கிறாருன்னா அதே தான் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு CMM, அவருக்கு 7 வருஷம் வரையும் சிறை தண்டனை விதிக்க அதிகாரம் உண்டு. இங்க இருக்கிற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 3 வருஷம் 10,000 ரூபாய் வரையும் ஃபைன் பண்ண முடியும். அப்ப மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய MM-க்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க முடியும். ஃபைனை பொறுத்தவரை 10,000 ரூபாய் வரையும் விதிக்க முடியும். அண்டர் செக்ஷன் 30 இதையெல்லாம் படிக்கின்ற பொழுது இந்த 29 நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னால் 28 சப்செக்ஷன் 2-வை படிக்கின்ற சப்செக்ஷன் 3-ஐ படிக்கின்ற பொழுதும் சரி, அண்டர் செக்ஷன் 28 சப்செக்ஷன் 3, அண்டர் செக்ஷன் 29 சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 4. ஏன் சப்செக்ஷன் 3-ஐ விட்டுட்டுனா இப்போ வந்து செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கிடையாது, அதனால 3-ஐ விட்டுட்டேன். இதையெல்லாம் படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோல 2 படிக்கணும். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 3 வருஷம் 10,000 ரூபாய் ஃபைன் பண்ண முடியும். ஒரு CJM 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்க முடியும். ஒரு ASJ 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். ஒரு அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜி, ஒரு செஷன் ஜட்ஜி சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த தண்டனை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். மரண தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய உறுதிப்படுத்த வேண்டும். அப்போ உயர்நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் வந்து ஒரு செஷன்ஸ் கோர்ட்டோ அல்லது ஒரு ADJ கோர்ட்டோ அவங்க டிக்ளேர் பண்ண முடியும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஐ மீன் டெத் சென்டென்ஸ். இதுவே ஹைகோர்ட் தான் எந்த தண்டனை வேணாலும் கொடுக்கலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. கான்ஸ்டிடியூஷனல் பவர் அவங்களுக்கு. CRPC தெளிவா சொல்லிட்டாங்க. Under section 30, in the section 28 subsection 2, 28 subsection 3, 2 கிடையாது, subsection 3, 29 subsection 1, subsection 2, subsection 4, இதை படிக்கின்ற பொழுது under section 31 subsection 2 proviso 2 நீங்க சேர்த்து பார்க்கணும். அங்க double of the sentence can be passed. ஆனால் ஒரு ASJ டபுள் ஆஃப் த சென்டென்ஸ்னா 10 வருஷம் தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் உடையவர் வந்து ASJ. அவர் 20 வருஷம் கொடுக்கவே முடியாது. 14 ஆண்டுகள் தான் 10 + 4 அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதை நான் அந்த ஏரியா வர்றப்ப என்ன காரணம்னு சொல்றேன். அண்டர் செக்ஷன் 30 அபராதம் செலுத்த தவறியமைக்கு சிறை தண்டனை, சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மென்ட் இன் டிஃபால்ட் ஆஃப் ஃபைன். ஒரு கேஸ்ல அபராதம் விதிக்கிறாங்க, அந்த அபராதத்தை கட்ட தவறாரு, அப்ப சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள அந்த கால அளவிற்கான காவல் தண்டனையை நடுவர் நீதிமன்றம் அளிக்கலாம். நீங்க CRPC படிக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்தியன் பீனல் கோட்ல எந்த செக்ஷனை இணைத்து பார்க்க வேண்டும்? சார் செக்ஷன் 65 இந்தியன் பீனல் கோட பார்க்கணும். அதுல கால வரம்பு சொல்றாங்க. 67 செக்ஷன் 29 படி நடுவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கு மிகைப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஒரு சிறை தண்டனையானது தனித்து இயங்கக்கூடிய ஒரு தண்டனையின் ஒரு பகுதியாக அளிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அபராதம் செலுத்த தவறியதற்காக விதிப்பதற்கு நடுவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அந்த சிறை தண்டனையாக இல்லாமல் குற்றத்திற்காக எவ்வளவு காலம் அவர் சிறையில் தண்டனை விதிக்க முடியுமோ அதில் 1/4 மேற்படக்கூடாது. 1/4 ஆஃப் தி சென்டென்ஸ். அவர் செய்த குற்றம் ஒரு சைக்கிள் திருடி இருப்பாரு, சைக்கிளுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 200 ரூபாய் இருக்கும். பழைய சைக்கிளை போய் திருடிட்டார், நைட்ல போய் திருடுறாரு, 200 ரூபாய் இருக்கும். அப்ப 379 IPSல கேஸ் போட்டிருப்பாங்க. அதிகபட்சம் 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2ம் சேர்த்து விதிக்க முடியும். இந்த கேஸை காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? காம்பவுண்ட் பண்ண முடியுங்களா சார்?
சார் இதை வந்து காம்பவுண்ட் 320ல நீங்க கொஸ்டின் போட முடியுமா? சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படி. சார் யாராவது பதில் சொல்லுங்க. பண்ணலாம் சார். பண்ணலான்னு எதை வச்சு சொல்றீங்க? 379ல காம்பவுண்டபிள் தான் சார். 379 காம்பவுண்டபிளா? ஆமா சார். சிஆர்பிசில எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க? 320ல சொல்லிருக்காங்க. மேடம் 320ல வந்து ஓகே, அது நம்ம பெட்டிஷன் போடுறோம். மேடம் ஸ்ரீ நித்யா மேடம் உங்க மைக்க ஷெட்யூல்ல இருக்கும் சார். ஷெட்யூல்லிங்களா? இருநூத்தி 260 சப்செக்ஷன் 2. விஷயத்தை சொல்றேன், இப்ப புரிஞ்சுங்க. ஒரு திருட்டு கேஸாக இருக்கும் பட்சத்தில் திருடப்பட்ட பொருளினுடைய மதிப்பு 2000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா அத காம்பவுண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க சிஆர்பிசில. அப்ப ஒர்த் ஆஃப் தி ஸ்டாலன் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு, ஹவு மச், அதுதான் கேள்வி. 2000 சார். 2000 ரூபாய்க்குள்ள எந்த செக்ஷன்ல சொல்றாங்க சிஆர்பிசில? 260 சார். 260 சார். 260ங்களா? எஸ் சார். 260 கொஞ்சம் படிங்க மேடம். சம்மரி ட்ரையல் ப்ரொசீஜரை சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 260 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி. அதுல சப் கிளாஸ் 2ல தான் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை. ஒரு 379 380 381 படி ஒரு திருட்டு வாய்ஸ் வரலைங்க சார். இருக்குங்களா? சம்மரி ட்ரையல் பண்ணுங்க, காம்பவுண்ட் பண்ணுங்க. சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டு சார். இப்பதான் சார் வாய்ஸ் வருது. இங்க சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 30 சப்செக்ஷன் 1 பிரெவிசோல பில சொல்றாங்க. பிரெவிசோல பில சொல்றாங்க அந்த நபர் செய்த குற்றம் என்னவோ அந்த குற்றத்துக்கு எவ்வளவு தண்டனையோ அந்த தண்டனையில 4/4 பங்கு. அண்டர் செக்ஷன் 30 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க இந்த பிரிவின்படி அளிக்கப்படும் சிறை தண்டனையானது செக்ஷன் 29ல ஒரு நடுவருக்கு அளிக்கக்கூடிய அதிகபட்ச கால அளவிற்கான தனித்து இயங்கும் காவல் தண்டனையோடு கூடியதாக இருக்கலாம். ஷரத் ஹிரு கொலம்பே. ஷரத் ஹிரு HIRU ஷரத் ஹிரு கொலம்பே versus State of Maharashtra 2018 volume 18 SCC page number 718 2018 volume 18 SCC page number 718. ஷரத் ஹிரு கொலம்பே KOLAMBE versus State of Maharashtra 2018 volume 18 SCC page number 718.
சார் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டீங்களே அது என்ன கொஸ்டின் சார்? முன்னாடி கேட்ட கொஸ்டின் மேடம், அதாவது ஒரு தெப்ட் கேஸ் 379 அதை காம்பவுண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஓகே சார், ஓகே சார். காம்பவுண்ட் பண்ண முடியுங்களா? எஸ் சார். ஓகே. ரெண்டாவது ஒரு கொஸ்டின், திருட்டு கேஸ், திருடப்பட்ட பொருளுடைய மதிப்பு 2000 ரூபாய்க்குள்ள இருக்கும் பட்சத்தில் அதை சம்மரி ட்ரையல் நடத்த முடியுமா? எஸ் சார். அண்டர் செக்ஷன் 260 சப்செக்ஷன் 1 ப்ரொவிசோ சப்கிளாஸ் 2ல அதை சொல்றாங்க. எஸ் சார், தேங்க்யூ சார். இந்த கேஸ் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க பாருங்க. டிஃபால்ட் சென்டென்ஸை பொறுத்தவரை கன்கரண்ட் ரன்னிங் ஆஃப் டிஃபால்ட் சென்டென்சஸ் இன்டர் சி ஆர் with substantive sentence not permissible. Inter C or with substantive sentence. Sir, இந்த inter C னா என்ன அர்த்தம்? per C னா என்ன அர்த்தம்? inter alia னா என்ன அர்த்தம்? இது மூணுக்கும் யாராவது கொஞ்சம் அர்த்தப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, இன்டர் சினா என்ன, இன்டர் ஏலியானா என்ன, பெர் சி என்றால் என்ன? நம்முடைய நண்பர்கிட்ட கேட்டாவது சொல்லுங்க. சார் among பிட்வீன் பார்ட்டிஸ்ன்றாங்க. அடுத்தது அமாங் த பார்ட்டிஸ் மேடம் சொல்ல வந்தீங்க. அடியா குட்டியாவா? திங்ஸ்னு ஆர்வம் சார் சொல்றாரு. இன்டர் ஏலியானா என்ன? நம்ம ஜட்ஜ்மெண்ட் படிக்கிறோம், அதுல ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கும். இன்டர் ஏலியானா என்ன? ஒரு விஷயம் ஒன்றுக்கு மேற்பட்ட சட்டத்துல சொல்றப்படுதா சார்? உள்ளடங்கிய. அடுத்தது யாரா சார்? என்ன உள்ளடங்கியதுன்னு அர்த்தமா சார்? இன்டர் ஏலியாங்களா? among other things சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? among other thingsனா தமிழ்ல என்ன அர்த்தம்? சார் கம்ப்யூட்டர் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு தான் சார் மீன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஃபார்மாசிட்டிகல்ஸ்னு சொல்லியிருக்காங்க சார். இது எல்லாம் நீங்க ஜட்ஜ்மெண்ட் படிக்கிறப்ப இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். லா டிக்ஷனரி பக்கத்துல வச்சுங்க. ஆர்டினரி டிக்ஷனரியில பார்க்காதீங்க. இது லீகல் டேர்ம், அதனால லா டிக்ஷனரி வச்சுங்க. அது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். மற்றவருக்கு இடையில் சார் இன்டர் ஏலியா பெர்ஸ்னா பை இட்செல்ஃப்னு அர்த்தம். மற்றவைக்கிடையில் சார் இன்டர் ஏலியா. வெரி குட். அண்டர் செக்ஷன் 31 ஒரே விசாரணையில் ஒரு கேள்வி. செக்ஷன் 30 சிஆர்பிசி படிக்கின்ற பொழுது ஐபிசில செக்ஷன் 65 படிக்கிறோம். அதே ஐபிசில 67ல என்ன வரிசை கொடுத்திருக்காங்க? சார் 50 ரூபாய்க்கு 2 months சார், 100 ரூபாய்னா 2 மாசம், 100 ரூபாய்னா 4 மாசம், 100 ரூபாய்க்கு மேற்பட்ட 6 மாசம், அதுக்கு மேல கொடுக்க முடியாது டிஃபால்ட் சென்டென்ஸ். அப்படியே 73 74ல ஒரு வரிசை கொடுத்திருக்காங்க.
அது என்ன வரிசைங்க? ஆறு மாதங்களுக்கு மேற்படாவிட்டால் 1 மாதத்துக்கு மேற்பட தனிமை சிறைவாசம் வைத்தது சார். 6 மாசம் சிறை தண்டனை, 1 மாசம் தனிமை சிறை. 1 வருஷம்னா 2 வருஷம், 2 மாசம். 1 வருஷத்துக்கு மேல 3 மாசம், அதிகபட்சம் 3 மாசத்துக்கு மேல தனிமை சிறை வாசம் கொடுக்க முடியாது. அடுத்தது 74ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது என்ன சொல்லுங்க? 14 days. 14 days. அடுத்த லைனு 7 days சார். 7 days. தொடர்ச்சியா 14 நாட்கள் தனிமை சிறைவாசம் கொடுக்க முடியுமா ஒரே மாசத்துல? கொடுக்கலாம் சார். என்னுடைய கேள்வி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு மாசம் அதுல தொடர்ச்சியா 14 நாள் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது சார். 7 days தான் சார். ஒரு மாசம் சொன்னா அதுல 7 நாள் தான் கொடுக்க முடியும். ஒரு வாரம் தான். ஒரு மாசம்னா 4 வாரம் மேடம். அதுல ஒரு வாரம் வேணா கொடுக்கலாம், 3 வாரம் அவரை ஃப்ரீயா விடுங்க. இதே 6 மாசத்துக்குள்ள அப்ப கொடுக்கலாமா 14 நாள்? உங்ககிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நீங்க படிக்கிறப்ப தடுமாறுவீங்க. அதை கொஞ்சம் பிரிச்சு பார்த்தாதான் பொருள் தெரியும். ஒரு மாதமாக இருக்கும் பட்சத்தில் 1 வாரம் தான் கொடுக்க முடியும். ஒரு மாசத்துக்கு மேலன்னு சொன்னால் நீங்க 14 days கணக்குல எடுத்துக்கலாம். அதிகபட்சம் 14 நாட்கள், அதுக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்லலாம். சார் ரைட். இந்த மாதிரி வரிசைகள் நிறைய சொல்றாங்க சார். தண்டனை எத்தனை வரிசை, கிரீவியஸ் எத்தனை வகையான கிரீவியஸ் இன்ஜுரி இருக்கிறது, இந்த வரிசைகள்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. நம்ம 32 படிக்கிறப்ப எத்தனை வரிசை சொல்லியிருக்காங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல? 8 சார். 8 சார். 8 வரிசை சொல்லியிருக்கிறாங்க. அதுல நம்பர் 4ம் நம்பர் 7ம் எதை பற்றி சொல்லுதுங்க? கஸ்டமர் யூசேஜ் பத்தி. எக்ஸலென்ட். கஸ்டம் அண்ட் யூசேஜ் பத்தி அங்கதான் சொல்றாங்க. சார் ரைட். அண்டர் செக்ஷன் 31 ஒரே விசாரணையில் பல்வேறு குற்றங்களுக்கு தண்டனை தீர்ப்பளிக்கின்ற பொழுது உள்ள அந்த தண்டனை பற்றியது சென்டென்ஸ் இன் கேசஸ் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் செவரல் அஃபென்சஸ் அட் ஒன் ட்ரையல். அப்படி செய்ய முடியுமா? ஜாயிண்ட் ட்ரையலை பற்றி சிஆர்பிஸ்ல எந்தெந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ட்ரையலை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க? டூ 23 சார். 223 சொல்லுங்க. வெங்கடேஷ் சார் சொல்ல வந்தாரு. டூ 18 இருந்து ஜாயிண்ட் டிராஃப்ட் சார்ஜஸ் வரும் சார். 218, 19 இல்லலாம். 218 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 218 ஸ்பெசிபிக்கா எதை பற்றி பேசுதுங்க? டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ் பற்றி பேசுகிறது. 219, 20, 21, 23 நடுவில் இருக்கக்கூடிய 222 கிடையாது. இந்த 4 செக்ஷனும் எதை பற்றி பேசுகிறது? சார் 219 வந்துட்டு ஒரே ஆண்டுக்குள்ள செய்யப்பட்ட ஒரே இனத்தை சேர்ந்த 3 ஒரு வருடத்துக்குள்ளாக ஒரே விதமான குற்றத்தை பண்றாரு, அதுக்கு தண்டனை ஒரே அளவான தண்டனை. அப்படிப்பட்ட சூழ்நிலை 12 மாசங்களுக்குள்ளாக செய்யப்பட்ட அந்த குற்றங்களை 3 குற்றங்களை ஒரே ட்ரையல்ல சேர்த்து விசாரிக்கலாம். ஏ என்ற அக்யூஸ்ட் வந்து ஜனவரி மாசம் ஒரு வீடு பூந்து திருடுறாரு. ஏப்ரல் மாசம் அடுத்தது அதே நபர் வீடு பூந்து திருடுறாரு வேற ஒரு இடத்துல.
டிசம்பர் மாசம் வேற ஒரு இடத்துல வந்து அதே நபர் வீடு பூந்து திருடுறாரு. 3 இடத்துல செய்யப்பட்ட குற்றம், வீடு பூந்து திருடுறாரு. அப்ப ஒரே விதமான குற்றங்கள் ஒரே நபர் செஞ்சிருக்கிறாரு. 12 மாசத்துக்குள்ள 3 வெவ்வேறு இடங்கள்ல செஞ்சிருக்காரு. இப்ப இது 3 சேர்த்து ட்ரையல் நடத்த முடியுமானா தாராளமா நடத்தலாம். ஒருவேளை அதே நபர் வருஷத்துல ஒரு 10 முறை செஞ்சிருக்காரு, என்ன பண்ண முடியும்? 3 குற்றங்களை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். மற்றதெல்லாம் தனித்தனியா தான் நடத்த முடியும். ஆனால் சில விஷயங்கள், அதுலயும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 220, 21, 23 சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் பிரேமானந்த வழக்கு அதை பற்றி பேசுகின்ற பொழுது அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இதே டிஃபென்ஸ் தான் அங்கேயும் எடுத்தாங்க. அப்ப 220, 221, 223 தான் கை கொடுத்தது. வெவ்வேறு நாட்களில், வெவ்வேறு நேரங்களில், வெவ்வேறான முறையில, வெவ்வேறு நபர்களோட இவர் வந்து குற்றம் பண்ணியிருக்காருன்னு சொன்னா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே ட்ரையல்ல நடத்த முடியும்னு அடுத்த சட்டப்பிரிவு சொல்லுது பாருங்க. 219 படிக்கிறீங்கன்னா 12 மாசத்துக்குள்ள ஒரே விதமான குற்றங்களாக இருக்கும் பட்சத்தில் 3 குற்றங்களை ஒன்றாக சேர்த்து விசாரணை செய்ய முடியும்னு சொல்லுது. ஆனா அடுத்த செக்ஷனை பாருங்க, 220, 221. 223 ஒரே ஆளு பல்வேறு விஷயங்கள் பண்ணாருன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ட்ரையல் ஒரே ட்ரையல் நடத்துங்க அப்படின்னு சொல்லலாம். சார் ரைட். ஆனா செக்ஷன் 31 செக்ஷன் 31ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1ல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குற்றங்களுக்காக ஒரே விசாரணையில் ஒருவருக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்கும் பொழுது நீதிமன்றம் அந்த குற்றங்களுக்கென விதிக்கப்படக்கூடிய தான் விதிக்க தகுதிக்கு பெற்றுள்ள பல்வேறு தண்டனைகளை ஐபிசில 71வது பிரிவின் விதிகளுக்கு உட்பட்டு அந்த குற்றங்களுக்கு அவருக்கு தண்டனை விதிக்கலாம். அப்ப ஐபிசி 71 எதை பற்றி பேசுகிறது? மேடம் கொஞ்சம் குயிக்கா பாருங்க. சார், பல்வேறு குற்றங்கள் சேர்ந்து ஒரு குற்றத்திற்காக தண்டனை வரம்பு சார். பல்வேறு குற்றங்களை ஒன்னா சேர்த்து விசாரிக்க முடியும்னு சொல்றாங்களா? அப்ப லிமிட் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் அஃபென்சஸ். பல்வேறு குற்றங்கள் சேர்ந்த ஒரு குற்றத்திற்குரிய தண்டனையினுடைய வரம்பு என்ன அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதே ஐபிசில 72 படிக்கிறப்பதான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். 72ல என்ன சொல்றாங்க? சார், ஒரே வகையான தண்டனை இது பண்ணும்போது அதுல எது குறைந்த அளவு தண்டனையோ அதை எடுத்துக்கணும் சார். 72ல குழப்பம் வருது பாருங்க. ஒரே மாதிரியான குற்றங்கள் தான், அதுல எது குறைஞ்சது அந்த தண்டனையை கையில் எடுத்துக்கங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க இம்போஸ் பண்ணுங்க. 72 படிக்கிறீங்கன்னா 221 சிஆர்பிசி, 93 எவிடன்ஸ் ஆக்ட், 559 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், இது எல்லாமே குழப்பம் தரக்கூடிய சட்டப்பிரிவுகள். அப்ப அண்டர் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குற்றங்களுக்காக ஒரே வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு அந்த நபருக்கு தண்டனை அளிக்கின்ற பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லணும், இது கான்சிக்யூட்டிவா அல்லது கன்கரன்ஸான்னு சொல்லணும். கான்சிக்யூட்டிவ் என்று சொன்னால் அந்த அடுத்து முதல் தண்டனை அனுபவித்து முடிந்த பிறகு அடுத்த தண்டனை ஸ்டார்ட் ஆகும். கன்கரன்ஸ் என்று சொன்னால் ஏக காலத்தில் அனுபவிச்சாலே போதும். ஒரே நேரத்தில் மற்ற எல்லா தண்டனையும் அதிலே சேர்ந்துரும், ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். அக்யூஸ்டுக்கு அதுல பெனிஃபிட். அப்ப அந்த தண்டனைகளுடைய சிறை தண்டனைகளையும் இருக்கும் பட்சத்தில் தண்டனை விதிக்கிறாங்க, அதுல சிறை தண்டனை இருக்குது. அவற்றை ஒரு காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டால் அன்றி மற்றபடி அந்த தண்டனைகள் நீதிமன்றம் உத்தரவிடுகின்ற வரிசையில் ஒன்றன் பின் ஒன்றாக கழிந்த பிறகுதான் மற்றொன்று தொடங்க வேண்டும்.
அப்ப ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லணும். நீங்க எல்லாம் வருங்கால நீதிபதிகள். நீங்க கொடுக்க சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க 376க்கு மட்டும்தான் வந்து கான்சிக்யூட்டிவ் பண்ணுங்க, மற்ற எல்லாமே கன்கரன்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அதுதான். நீங்க தீர்ப்பு எழுதுகின்ற பொழுது ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும், கன்கரன்ஸ் என்ற வார்த்தையை தான் நீங்க பயன்படுத்தணும். 376 வந்தாதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம தீர்ப்பை கையாளணும். ஆனா செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு தொடர் தண்டனைகளை பொறுத்த மட்டில் பல்வேறு குற்றங்களுக்கென மொத்தமாக தண்டனையானது தனி ஒரு குற்றத்திற்காக நீதிமன்றம் விதிக்க தகுதி பெற்றுள்ள அந்த தண்டனையை காட்டிலும் மிகுதியாக இருக்கிறது என்ற காரணத்தினால் மட்டுமே அந்த நீதிமன்றம் அந்த குற்றவாளியை விசாரணைக்காக ஒரு மேல் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் கிடையாது. தனிப்பட்ட குற்றத்தை விட அதிகமான தண்டனையா இருக்குது. இந்த ஒரே காரணத்தினால் மட்டுமே அந்த நீதிமன்றம் அந்த குற்றவாளியை விசாரணைக்காக ஒரு மேல் நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல ப்ரொவிசர் சொல்றாங்க, எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி அந்த நபருக்கு 14 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதித்தல் கூடாது. இந்த ப்ரொவிசோ சிஆர்பிசில எந்த இடத்துக்கு சார் வந்து பொருந்தும்? குயிக்கா சொல்லுங்க. அண்டர் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2ல ப்ரொவிசோல ஏ சொல்றாங்க, எந்த வழக்காக இருந்தாலும் சரி 14 இயர்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப சிஆர்பிசில எந்த செக்ஷனுக்கு பொருந்தும், எந்தெந்த செக்ஷனுக்கு பொருந்தும், ஐபிசில எந்த செக்ஷனுக்கு இது பொருந்தும்? சார் ஐபிசி 55. வெரி குட். அண்டர் செக்ஷன் 55 ஆஃப் ஐபிசி. அடுத்தது படிக்கின்ற பொழுது 433 பி சிஆர்பிசி இணைத்து பார்க்கணும். அடுத்த ப்ரொவிசோருக்கு பாருங்க, இதே செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோ பில சொல்றாங்க பாருங்க, அந்த மொத்த தண்டனையானது தனி ஒரு குற்றத்திற்காக அந்த நீதிமன்றம் விதிக்க தகுதி பெற்றுள்ள அந்த தண்டனையின் அளவிற்கு 2 மடங்கிற்கு மேற்படுதல் கூடாது. அப்ப the aggregate punishment shall not exceed twice the amount of punishment which the court is competent to inflict for a single offense. லார்ட் பிரிங்டன் தாமஸ் மெக்காலே அவர்களால் 1860 எழுதப்பட்ட ஐபிசில அண்டர் செக்ஷன் 55ல தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. 860 எழுதப்பட்ட வார்த்தை அது. 1973 சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோ ஏவுல சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த வார்த்தையை. எந்த தண்டனை கொடுத்தாலும் 14 வருஷங்களுக்கு மேற்படவே கூடாது. சார் அது கன்சிக்யூட்டிவா எடுத்துக்கணும். கன்சிக்யூட்டிவா கொடுக்கும்போது தானே சார் அந்த மாதிரி தொடர் தண்டனையா நம்ம மொத்த தண்டனையா கொடுக்கும்போது தானே சார் 14 வருஷத்துக்கு மேல கொடுக்க கூடாது. எந்த தண்டனையாக இருந்தாலும் சரி. இல்ல சார், எந்த ஒரு வழக்கிலும் அத்தகையவர்க்குன்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்கல்ல, அதுல தொடர் தண்டனைக்கு தானே மேல சப்செக்ஷன் 2க்கு தானே சார் ப்ரொவிசர் சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்ப நீங்க ஒரு கேஸ்ல ஆஜராயிட்டீங்க, நீங்க யாருக்கு வழக்கு நடத்துறீங்களோ அவருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆயுள் தண்டனை மட்டும்தான் விதிச்சிருக்காங்க, வேற எதுவும் விதிக்கல. அல்லது ஆயுள் தண்டனை கூட மற்ற இதர தண்டனைகளை ஏதோ சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க, இவர் கன்கரன்ஸா அனுபவிக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும். அப்படி இல்லை, ஆயுள் தண்டனை முடிந்த பிறகு இந்த தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கான்சிக்யூட்டிவா சொல்லியிருக்காங்க. எது எப்படி சொல்லப்பட்டு இருந்தாலும் தீர்ப்பில் அந்த நபரை ஒரு மாநில அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம் நினைத்தால்
அந்த நபருடைய நடவடிக்கை செயல்பாடுகள் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அவர் நல்ல நிலையில் இருக்கிறார், அவர் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு ஒன்றி வாழ்வதற்கு தகுதியான நபர் என்று சொல்லி ஒரு ப்ரொபேஷன் சர்டிபிகேட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நன்னடத்தின் அடிப்படையில் ஒரு தலைவர் அண்ணா பிறந்தநாள், எம்ஜிஆர் பிறந்தநாள், காந்தி பிறந்தநாள், காமராஜர் பிறந்தநாள், அம்பேத்கர் பிறந்தநாள்ல விடுதலை பண்றாங்க. அந்த இடத்துல தீர்ப்புல கான்சிக்யூட்டிவா இருந்தாலும் சரி, கன்கரன்ஸா இருந்தாலும் சரி, அதை மாநில அரசாங்கம் கருத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். 14 இயர்ஸ் கரெக்டா இருந்திருக்காரா? ஓகே, அப்பனா அவரை ரிலீஸ் பண்ணுங்க. சார் அது ஓகே சார். இப்போ இதுல வந்து இந்த ப்ரொவிஷோல என்ன சொல்லி, இப்ப சப்செக்ஷன் 2ல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தொடர் தண்டனை கொடுக்கறாங்க. தொடர் தண்டனைகளை பொறுத்த மட்டில பல்வேறு குற்றங்களுக்காக மொத்த தண்டனையானது தனியொரு குற்றத்திற்காக நீதிமன்றம் விதிக்க தகுதி பெற்றுள்ள தண்டனையை காட்டிலும் மிகுதியாக இருக்கிறது என்ற காரணத்தினால் மட்டுமே அந்த நீதிமன்றம் வந்துட்டு அக்குற்றவாளியை வந்துட்டு மேல் விசாரணைக்கு அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு போல சொல்லும் போதுதான் எந்த ஒரு வழக்கிலும் அத்தகையவருக்கு 14 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதித்தல் கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ இது அப்போ இந்த செகண்ட்ல நம்ம வந்துட்டு தொடர் தண்டனையை பொறுத்த மட்டும் அதை வந்துட்டு நம்ம மொத்தமா கொடுக்குறாங்க அப்படின்னு, அதாவது மொத்த தண்டனையை கொடுக்கற சமயத்துல நம்ம இதை கணக்கு எடுத்துக்கணுமான்னு நான் கேட்கிறேன் சார். அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவங்க சொன்ன முதல் வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல தான் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் என்று சொல்லக்கூடிய சட்ட பொருள் விளக்கம் நமக்கு கை கொடுக்கும். சார் அப்ப சப்செக்ஷன் B-ல பாருங்க, ப்ரொவிஷோ B-ல என்ன சொல்றாங்க, அந்த மொத்த தண்டனையானது தனியொரு குற்றத்திற்கான அந்நீதிமன்றம் விதிக்க தகுதி பெற்றுள்ள தண்டனையின் அளவிற்கு 2 மடங்கிற்கு மேல்படுதல் ஆகாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன் நான் வர்றேன். அந்த வார்த்தை தான் இதுல வந்து பின் பாயிண்ட். இதுதான் ஆபரேட்டிவ் வேர்ட். Person be sentenced to imprisonment for a longer period than 14 years. Such person means? அப்ப in no case shall such person, அத்தகைய நபர், be sentenced to imprisonment for a longer period than 14 years. இல்ல சார், அந்த சர்ச் பர்சன்றத எதை 2ல சொல்லியிருக்காங்களா சொல்றாங்களா பொதுவா சொல்றாங்களா நான் கேக்குறேன். பொதுவான விஷயம்தான். 2வது படிக்கிறேன், அப்புறமேட்டு உங்களுக்கு விஷயம் புரியும். The aggregate punishment shall not exceed twice the amount of punishment which the court is competent to inflict for a single offense. எது எப்படி இருந்தாலும் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நீதிமன்றம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை போன்று 2 மடங்கு செயல்படுத்தலாம். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன அதிகாரம்? 3 வருஷம் சிறை தண்டனை கொடுக்க முடியும், 10,000 ரூபாய் அபராதம் விதிக்க முடியும். அண்டர் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோ B படி அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நினைச்சார்னா 6 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்க முடியும். இதுவே ஒரு சிஜேஎம் நினைச்சார்னா அவருக்கு 7 வருஷம் வரையும் நார்மலா கொடுக்க முடியும். செக்ஷன் 29 சப்செக்ஷன் 1 படி. அப்ப 31 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோல B-ல சொல்றாங்க 2 மடங்குன்னு சொன்னா சிஜேஎம் 2 மடங்குனா எவ்வளவு? 14 வருஷம் வரையும் கொடுக்க முடியும். அப்படியே ஒரு ஏஎஸ்ஜே என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ், உதவி அமர்வு நீதிபதி, அவருக்கு பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்க அதிகாரம் இருக்கிறது. அப்ப 10 ஆண்டு காலம் ஒரு உதவி அமர்வு நீதிபதி சிறை தண்டனை விதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 28 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி படி. அப்ப அவருக்கு 2 மடங்கு கொடுக்கிறதுக்கு செக்ஷன் 31 வந்து பர்மிட் பண்ணுது, சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோ B வந்து பர்மிட் பண்ணுது. 2 மடங்கு கொடுக்கணும், அவர் 20 வருஷம் தண்டனை கொடுக்க முடியுமா? ஒரு ஜேஎம் 6 வருஷம் கொடுக்குறாங்க டபுளா, ஒரு சிஜேஎம் 14 வருஷம் கொடுக்குறாங்க, 7க்கு 7 14 டபுளா கொடுக்குறாங்க. அப்ப ட்வைஸ் டைம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஏஎஸ்ஜே இந்த இடத்துல வராரு, அவருக்கு சொல்லி இருக்கிறாங்க குறிப்பாக 10 வருஷம் வரையும் சிறை தண்டனை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அண்டர் செக்ஷன் 28 சப்செக்ஷன் 3 படி. இப்ப அவர் டபுள் ஆஃப் த சென்டென்ஸ்னா 20 வருஷம் கொடுக்க முடியுமா அவரால? 14 இயர்ஸ் தான் சார் கொடுக்க முடியும். 14 இயர்ஸ் தான் கொடுக்க முடியும். 10 + 4 தான் கொடுக்க முடியும். எதுக்காக கொடுக்க முடியும்? 14.
ஏன் ஒரு 14 வருஷத்துக்கு மேல் அவரால் வந்து கொடுக்க முடியாது? காரணம் என்னவென்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோல ஏவுல சொல்றாங்க பாருங்க, எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி அந்த நபருக்கு 14 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு சிறை தண்டனை விதிக்க கூடாதுன்னு கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. இட் இஸ் மேண்டட்டரி. இந்த விஷயத்தை அப்படியே ஐபிஎஸ்ல 55ல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு ஆயுள் சிறை தண்டனை கைதியாக இருக்கும் பட்சத்தில் 14 வருடங்களுக்கு மேற்படாமல், அப்பனா 14 வருஷத்துக்குள்ள அவர் இருக்கிறாருன்னா மாநில அரசாங்கம் நினைச்சா அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் தலைவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு. இப்ப எப்படி கவர் ஆகுது பாருங்க. ஐபிசி 55, சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 28 சப்செக்ஷன் 3ல சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஏஎஸ்ஏக்கு என்ன பவர்னு. அதே சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோ ஏவுல சொல்லியிருக்கிறாங்க 14 இயர்ஸ் தாண்டக்கூடாதுங்க. ஆனா பில சொல்றாங்க 2 மடங்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 2 மடங்கு கொடுக்கலாம்னு பில சொன்னாலும் ஏவுல தெளிவா முதல்ல விஷயத்த சொல்லிட்டாங்க 14 இயர்ஸ் தாண்டக்கூடாதுன்னு. இதே விஷயங்களை அப்படியே போங்க நீங்க 433 கிளாஸ் பி ஆஃப் சிஆர்பிசி, மாநில அரசாங்கம் நினைத்தால் அவரை வந்து விடுவிக்கலாம், எந்த தண்டனையாக மாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 28 சப்செக்ஷன் 3 செக்ஷன் 31 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோ பி அண்ட் ப்ரொவிசோ ஏ 433 பி சிஆர்பிசி இது எல்லாம் அப்படியே ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்யும். எது எப்படி இருந்தாலும் சிஆர்பிசில இந்த விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்காங்க. சார் கேளுங்க சார், இப்போ ப்ரொவிசோல சொல்லிருக்காங்க சார், அது ஏலையும் பிலையும் சொல்லிருக்காங்க. ஓகே, ஆனா செக்ஷன் 2ல என்ன சொல்லிருக்கிறதுக்கு ரிலேட்டடா தானே அது வருதுன்னு சொல்லி நான் கேக்குறேன். சப்செக்ஷன் 2 படிக்கிறேன், அப்படியே கொஞ்சம் கேளுங்க. இல்ல சார், நான் in the case of இருங்க in the case of consecutive sentences, எஸ் சார், தொடர் தண்டனைகளை பொறுத்தமட்டில் it shall not be necessary for the court, பல்வேறு குற்றங்களுக்கான மொத்த தண்டனையானது தனியொரு குற்றத்திற்காக நீதிமன்றம் விதிக்க தகுதி பெற்றுள்ள தண்டனையை காட்டிலும் மிகுதியாக இருக்கிறது என்ற காரணத்தினால் மட்டுமே அந்த நீதிமன்றம் அந்த குற்றவாளியை விசாரணைக்காக ஒரு மேல் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒரு ஜேஎம் கொண்டா 3 வருஷம் தான் தண்டனை விதிக்க முடியும். 3 வருஷத்துக்கு மேல தண்டனை விதிக்கணும், 5 வருஷம் விதிக்கணும். அதுக்காக அந்த கேஸ் வந்து வேற ஒரு கோர்ட்டுக்கு நீங்க அனுப்பணும் அவசியம் கிடையாதுங்க. ஏன் என்று சொன்னா நாங்க ப்ரொவிசோல கிளாஸ் ஏல தெளிவா சொல்லிட்டோம் 14 இயர்ஸ் வரையும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டோம். பில சொல்லியிருக்கோம் ரெண்டு மடங்கு அந்த கோர்ட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். எஸ் சார், அதுதான் நானும் அது
நீங்க டிஃபரெண்ட் கோர்ட்டா கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சென்டென்ஸை பொறுத்தவரை டு டிஃபரெண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் அண்டர் ஈச் சச் கோர்ட் ஆல் சச் சென்டென்சஸ் ஷுட் பி டைரக்டட் டு ரன் கன்கரண்ட்லி. மனோஜ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2014 வால்யூம் 2 SEC பேஜ் நம்பர் 153. சார் இங்க ஒரு மல்டிபிள் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, அப்ப என்ன சார் செய்ய முடியும்? person convicted of several of offenses. அப்ப person convicted of several offenses at one trial and sentenced to multiple sentences and sentenced to multiple sentences for life imprisonment, the same cannot be directed to run consecutively. They can only run concurrently. In law, they stand superimposed on each other. இப்பெல்லாம் சென்டென்ஸ் கொடுக்குறான்னு சொன்னா கன்கரண்ட் தான், கான்சிக்யூட்டிவ் வராது. ஒரே ஒரு கேஸுக்கு தான் வரும். அந்த ஜட்ஜ்மெண்ட் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. முத்துராமலிங்கம் வெர்சஸ் ஸ்டேட் 2016 வால்யூம் 8 SEC பேஜ் நம்பர் 313. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம், நான் அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொல்லாமா அல்லது மற்ற சட்டங்களை கம்பேர் பண்ணாம வெறும் சிஆர்பிசி மட்டும் குயிக்கா பார்த்துடலாங்களா? நீங்க சஜஷன் சொன்னாதான். ஏன்னா ஒரு சட்டத்தை எடுக்கிற பொழுது நான் வந்து ஐபிசி போறேன், சிபிசி போறேன், கான்ஸ்டியூஷன் போயிட்டு வரேன், எவிடன்ஸ் போயிட்டு வரேன், இதெல்லாம் தேவையில்லைங்க, ஜட்ஜ்மெண்ட் தேவையில்லைங்க, நீங்க வெறும் செக்ஷனை மட்டும் எங்களுக்கு எடுத்தா போதும், முக்கியமான செக்ஷன் மட்டும் எடுத்தா போதும் சொன்னீங்கன்னா நான் அந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணுறது ஐ எம் ரெடி. நீங்க சஜஷன் சொல்றதை பொறுத்து தான். நான் எடுக்கிறதுனா ஒரே ஒரு சட்டப்பிரிவை நான் 2 மணி நேரம் பேசுவேன். டைம் வந்து எனக்கு ஷார்ட் பீரியட் தாங்க இருக்குது எக்ஸாம்க்கு, அதனால இந்த மாதிரி ஸ்லோவா போனா சரிப்பட்டு வராதுங்க, நீங்க வெறும் செக்ஷனை மட்டும் எடுத்தா போதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை மட்டும் எடுக்க தயாரா இருக்கிறேன். நம்ம கம்பேர்ட் தி ஆக்ட் அண்ட் சைடேஷன் சார் செந்தில்குமார் சார் சொல்றாரு. நீங்க 41 பேர் இருக்கீங்க, 41 பேர் நீங்க பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கம்பேர் பண்ணி எடுக்கலாங்களா? புரியுது, அதனால நீங்க சைட்டனோட நீங்க இதே ஸ்டைலே ஃபாலோ பண்ணுங்க சார். ஏன்னா வெறும் செக்ஷன் மட்டும் எடுக்கணும்னா இன்னைக்கு மட்டும் எப்படியா இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 30 செக்ஷன் ஓட்டிட்டு இருப்பேன், 30-30க்கு மேல. நம்ம ஸ்லோவா பொறுமையா எடுக்கிறதுனாலதான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் பீரியட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை மாசம் இருக்குங்க எக்ஸாம்க்கு? சார் மார்ச் மாசம் தான் சார் எக்ஸாம். அப்ப பொறுமையா போலான்னு சொல்றீங்க? எஸ் சார். எடுத்தாதான் ஸ்கோர் பண்ண முடியும் சார் ரிட்டன்ல. இந்த மெத்தட் நல்ல மெத்தட் சார். ஓகே, தேங்க்யூ மேடம். சார் வாய்ஸ் கேட்கல சார். எஸ் மேம். அண்டர் செக்ஷன் இந்த கேஸ் குறிச்சீங்க. முத்துராமலிங்கம் வெர்சஸ் ஸ்டேட் 2016 வால்யூம் 8 SEC பேஜ் நம்பர் 313 313. அடுத்த கேஸ்ல கன்கரண்ட் ரன்னிங் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் சென்டென்சஸ். Unless court directs that substantive sentences should run concurrently, the normal principle is that sentences would commence one after the expiration of the other. இதுதான் consecutively. கன்கரண்ட்னா என்ன, கான்சிக்யூட்டிவ்னா என்ன அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. ஷரத் ஹிர் கொலம்பி, இதே அந்த ஏற்கனவே பார்த்த அந்த தீர்ப்பு தான் இது. செக்ஷன் 30க்கு பார்த்த அதே தீர்ப்புல தான் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஷரத் ஹிர் கொலம்பி
Sharath Hiru Kolambi versus State of Maharashtra 2018, volume 18, SEC, page number 718. Section 32, mode of conferring powers. Mode of conferring powers. அதிகாரங்களை வழங்குகின்ற முறை. இந்த சட்டத்தின்படி அதிகாரங்களை வழங்குவதில் அந்தந்த நிலவரத்திற்கு ஏற்ப ஒரு உயர் நீதிமன்றம் அல்லது மாநில அரசாங்கம் ஒரு உத்தரவின் மூலமாக, ஒரு கட்டளையின் மூலமாக அந்த ஆட்களுக்கு சிறப்பு வகையில் பெயர் குறிப்பிட்டோ, அவர்களது பதவிகளை முன்னிட்டோ, அல்லது பொதுவாக அலுவலர் வகைகளுக்கு அவர்களது பதவி பெயர்களின் அடிப்படையில் அதிகாரம் அளிக்கலாம். ஒரு அன்பு சகோதரி என்கிட்ட அதை கைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டாங்க. இந்த 32 இப்படித்தானே கொடுத்திருக்காங்க, இதை நம்ம எப்படி அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம், எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு வினாவை என் முன்பால் அவங்க எழுப்பினாங்க. ஆனா அவங்க கேட்ட விஷயம்லாம் சரியான விஷயம், ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க. உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி. கேள்வி சரியான கேள்வி. அப்படி என்று சொன்னால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சாத்தான்குளம் காவல் நிலையத்துல ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு லாக்அப் டெத்துங்க. அந்த கேஸ் வந்து மதுரை ஹைகோர்ட்ஷிப் PNP ஐயா வந்து உத்தரவு போட்டாங்க. எப்படி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போயிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சாங்க, அதுக்கு சாத்தியம் இருக்கிறதா? அப்ப பவர் கன்ஃபர் பண்றது அண்டர் செக்ஷன் 32 CRPCயா அல்லது வேற எந்த சட்டத்துல சொல்லி இருக்கிறாங்க, எப்படி இப்படிப்பட்ட உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பினாங்க. ரொம்ப அற்புதமான கேள்வி, ஞானமான கேள்வி. அது யாராவது இதுக்கு பதில் சொல்லுங்க சார், நம்ம குரூப்ல உள்ளவங்க. சார் இப்போ செக்ஷன் 32 குள்ள வாட் ஆர் த பவர்ஸ் வாஸ் கம்பர்டு பை ஹை கோர்ட், சுப்ரீம் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்? நீங்க அண்டர் செக்ஷன் 28 சப்செக்ஷன் 1 படிக்கின்ற பொழுதே உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 28 சப்செக்ஷன் 1ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஒரு விஷயத்தை. ஒரு தண்டனை என்று கொடுக்கின்ற பொழுது ஒரு ஹை கோர்ட் மே பாஸ் எனி சென்டென்ஸ் ஆத்தரைஸ்டு பை லா. சட்டத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு தண்டனையும் கொடுக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க அண்டர் செக்ஷன் 28 சப்செக்ஷன் 1ல. அப்படி என்று சொன்னால் சட்டத்தின்படி எது வேண்டுமானாலும் செய்யலாம். CRPC என்பது ஒரு நேரோ பவர், ஒரு குறுகிய அதிகாரம் உடையது. ஆனால் கான்ஸ்டிடியூஷனல் என்பது ஒரு வாஸ்ட் பவர், வானளாவிய அதிகாரம். அதுல ஒரு உயர் நீதிமன்றம் நினைத்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் செயல்பட முடியும். அதை யாரும் நோ ஒன் டு இன்டர்ஃபியர் இன் இட், அதில் யாருமே தலையிட முடியாது. அப்ப தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தை வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த பீரியட் முடியும் வரை அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்சார்ஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தாசில்தார், எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான் அதுக்கு இன்சார்ஜா இருந்தாரு. இப்ப மீண்டும் அந்த விசாரணை முடிந்த பிறகு பழையபடி அது இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க, SP கண்ட்ரோல் கீழே வந்துடுச்சு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனு ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்ச ஒரு வரலாறு. அப்படி செய்ய முடியுமானா செய்ய முடியும். அப்ப செக்ஷன் 32 CRPC அந்த இடத்துல கை கொடுக்கிறதான்ற ஒரு கேள்விக்கு எழுப்பினாங்க என்கிட்ட. 32ல என்ன பண்றாங்க, பவர் கன்ஃபர் பண்றாங்க. மாநில அரசாங்கம் அல்லது உயர் நீதிமன்றம், ரெண்டு பேர்ல யாரு வேண்டுமானாலும். அதிகாரங்களை வழங்குகின்ற முறை, மோட் ஆஃப் கன்ஃபரிங் பவர்ஸ். அப்ப இந்த சட்டத்தின்படி அதிகாரங்களை வழங்குவதில் அந்தந்த நிலவரத்துக்கு ஏற்ப, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உயர் நீதிமன்றம் அல்லது மாநில அரசாங்கம் ஒரு கட்டளை மூலமாக பை an ஆர்டர்
In conferring powers under this code, the High Court or the state government, as the case may by order empower persons specially by name or in virtue of their offices or classes of official generally by their official titles. அப்ப generally official titles அவங்க செய்ய முடியுமான்னு செய்ய முடியும். அப்ப இந்த சட்டத்தின்படி அதிகாரங்களை வழங்குவதில் அந்தந்த நிலவரத்திற்கு ஏற்ப உயர்நீதிமன்றம் அல்லது மாநில அரசாங்கம் ஒரு கட்டளை மூலமாக அப்ப ஒரு உத்தரவு போடணும். அந்த ஆட்களுக்கு சிறப்பு வகையில் பெயர் குறிப்பிட்டோ அவர்களது பதவிகளை பொதுவாக அலுவலர் வகைகளுக்கு பெயர்களின் அடிப்படையிலோ அதிகாரம் அளிக்கலாம். அவங்க கேட்ட கேள்வி இதுதான். செக்ஷன் 32 படி அதிகாரம் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? அப்ப 32ல தானே செயல்பட்டு இருப்பாரு லார்ட்ஷிப் PNP அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் அதற்கு சொன்ன பதில், CRPC ஒரு நேரோ பவருங்க. ஆனா ஹைகோர்ட்டை பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி இருக்கிறது. அவங்க எதுல வேண்டுமானாலும் தலையிட முடியும், அதை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னேன். அப்ப இந்த செக்ஷனை எந்த அளவுக்கு அவங்க புத்தி கூர்மையா படிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருப்பாங்க பாருங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு இந்த 32வே சரியான ஆன்சர், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. என்றாலும் கூட என்னுடைய பதில், ஹைகோர்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி இருக்கு, அந்த பவர் தான் அவங்களுக்கு. அதனால எந்த எடுக்கிறாங்கன்னா பொருந்தாது. என்னங்க சார்? இல்ல ஓகேங்க சார், கிளியர் ஆயிடுச்சு சார். थैंक यू. ஐ பாடிட்டேன் சார். थैंक यू சார். ஓகே. அவங்களுக்கு மேடம் 190 எடுத்துக்கலாம் பண்றோம். அது எந்த நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க. அது ஹைகோர்ட் என்ற வார்த்தையை அங்க பயன்படுத்தல CRPC. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு பத்திரிகை செய்தியை ஒரு உயர் நீதிமன்றம் தானாக எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டியில் தான் வரும். அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் பவர் தான். ஆனா மேடம் யோசித்து என்கிட்ட கேட்ட செக்ஷன் 32 அவங்க கேட்ட கேள்வி எக்ஸலண்டான கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் 32 இஸ் அப்ளிகபிள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் தான் என்னுடைய பதில் அவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டியது. ஏன்னா ஹைகோர்ட் சூமோட்டா எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல CRPC 32 அங்க வந்திருக்காது. அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் எடுத்து அந்த கேஸ் தாசில்தார் கிட்ட ஒப்படைச்சாங்க, நிர்வாகத்துறை கிட்ட ஒப்படைச்சாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை கிட்ட ஒப்படைச்சாங்க. தாசில்தார் தான் அது இன்சார்ஜா இருந்தாரு. இதுதான் என்னுடைய பதிலாக இருந்தது. ஆனா அவங்க எவ்வளவு யோசித்து இந்த கேள்வி கேட்டாங்க பாருங்க, அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அற்புதமான கேள்வி, வரவேற்கிறேன். செக்ஷன் 32 நம்ம சாதாரணமா படிச்சிடுறோம். அதுல இவ்வளவு விஷயங்கள் இருந்து பாருங்க. ஒரு ஹைகோர்ட் அல்லது ஒரு மாநில அரசாங்கம் நினைச்சா ஒரு உத்தரவு போட்டு ஒரு ஆர்டர் போட்டு எந்த ஒரு நபருக்கும் ஒரு பெயர் குறிப்பிட்டோ அல்லது பதவிகளை முன்னிட்டோ அல்லது ஒரு பொது அலுவலராக இருப்பாரு, அவர்களது வகைகளுக்கு அவர்களது பதவி பெயர்களின் அடிப்படையில அதிகாரத்தை அளிக்கலாம். அப்ப தி ஹைகோர்ட் be I order your specific name or officers or classes of generally subsection design every it is communicated to the person so empowered. Voice break ஆகுதுங்களா? ஆமாங்க சார். சரி. அத்தகைய ஒவ்வொரு கட்டளையும் அவ்வாறு அதிகாரம் அளிக்கப்பட்டவருக்கு அது தெரிவிக்கப்படுகின்ற தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.